வணக்கம் நண்பர்களே, நாம் இன்று கேட்கவிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அபாயவனம் பாகம் 2. குரு அவன் பிளாட்டில் சுக்கு காப்பி போட்டுக்கொண்டு இருந்தான். அதன் வாசம் உள்நுழைந்தபடி இருந்த பரணியின் மூக்கையும் நிமிடியது. ஏலே, சுக்கு காப்பியா? ஆமாண்டா, நீயே குடிக்கிறியா? கொடு கொடு. மனசு உடம்பு ரெண்டும் அப்படியே அலண்டு போய் கிடக்கு. வேலை போனது உனக்கு உசுறு போனது போல இருக்குன்னு சொல்லு. நிஜமாலுமே உசுறு போக இருந்துச்சுடா. தப்பிச்சு வந்திருக்க. என்னடா சொல்ற? குரு சுக்கு காப்பியை டல்மரில் ஊற்றியபடி கேட்டான். பரணியும் நடந்ததை எல்லாம் சொல்லத் தொடங்கினான். சுடச்சுட சுக்கு காப்பியும் கைக்கு வந்து சேர்ந்தது. அவன் சொல்ல ஆரம்பிக்கும் போதே பெரியவர் சிவபிரகாசத்தின் பேத்தியான கல்யாணியும் ஹாலுக்கு வந்திருந்தாள். இவர்கள் இருவருமே அவள் வந்து நிற்பதை கவனிக்காமலே பேசினார். பரணி நடந்ததை சொல்லி முடிக்க குருவிடம் ஆச்சரிய தொற்று. பரணி, சினிமா மாதிரியே இருக்குடா. என்னால இப்பவும் நம்ப முடியல. இன்னைக்கு ஒன்னும் ஏப்ரல் 1ஆம் தேதி இல்லையே. ஆகையால நீ முட்டாளாக்க போய் சொல்றன்னு சொல்ல முடியாது. அடக்கோட்டி, நான் சொன்னது சத்தியம்டா என்று பரணி சொன்னபடியே யதார்த்தமாக திரும்ப கல்யாணி தெரிந்தாள். பேச்சு தடைப்பட்டது. குருவிடம் தடுமாற்றம். என்ன கல்யாணி, உங்களை பார்க்கத்தான் வந்த. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா என்று மிடறு விழுங்கிய கல்யாணி பரணியை ஆழமாக ஒரு பார்வை பார்த்தாள். என்ன கல்யாணி, எதுக்கு பரணியை இப்படி பாக்குற? அது எது கொஞ்சம் மெல்ல பேசுங்க. என் தாத்தாவும் தூங்கவும் நைஸா வந்திருக்க. தாத்தாவுக்கு இப்ப உங்க மேல இவன் மேல எல்லாம் ரொம்ப கோபம். கோபமா? நாங்க என்ன செஞ்சோம்? தாத்தாவை நம்பாம தப்பா இவர் ஒருத்தர்கிட்ட பேசிருக்கார். அதான். கல்யாணி திரும்பி திரும்பி பார்த்தபடியே பேசினாள். ஹலோ, நீ என்ன சொல்ல வரன்னு தெரியுது. வீரமணி மாமா உங்க வீட்டுக்கு வந்துட்டு போன விவரம் தானே? வேறெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா தாத்தா ரொம்பவே கோபமா இருக்கா. அவர் உங்க கூட பேசிக்கிட்டே வெளியே போனதையும் பார்த்தார். உங்களை ஏதாவது செய்து விடுவாரு. எனக்கு பயமா இருக்கு. இது என்னடா கடுமையா இருக்கு? நான் என் மனசுல பட்டதை பேசினேன். வீரமணி மாமா குறிப்பிட்ட நபர் உன் தாத்தா தானே முதல்ல எனக்கு தெரியாது. அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நீங்க சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா என் தாத்தா வருத்தப்படுற மாதிரி மட்டும் தயவு செஞ்சு நடந்துக்காதீங்க. அவர் நல்லவருக்கு நல்லவர், கெட்டவருக்கு கெட்டவர். என்னம்மா, எதுக்கு இப்படி எங்களை பயமுறுத்துற? அதுவும் வயசான தாத்தாவை சொல்லி நீ பயமுறுத்துறது, அதுக்கு நாங்க பயப்படுறதும் பெரிய கேவலம். தெரிஞ்சுக்கோ. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். கல்யாணி குருவின் மீதுள்ள பிரியத்தாலும் தாத்தாவிடம் தனக்கு இருக்கும் சில வேண்டாத விஷயங்களாலும் நல்ல எண்ணத்தோடு சொல்ல வந்தது பரணி வரையில் செல்லவில்லை. அவன் முகம் சிவந்து போனதுதான் மிச்சம். அப்போது சற்றும் எதிர்பாராதபடி தாத்தா வாசலை கடந்து உள்ளே வரவும் அவளிடம் அதிகபட்ச பதற்றம். குரு பரணி இருவருக்கும் கூட கொஞ்சம் பதறியது. அவரிடமோ விடைப்பான பார்வை. கல்யாணியை பார்வையாலே போகச் சொன்னவர் இருவர் எதிரிலும் ஹாலில் கிடந்த நாற்காலியில் அமர்ந்தார். கால் மேல் கால் போட்டுக்கொண்டார். பரணி அவரது உடல் அசைவுகளை சளைக்காமல் பார்த்தபடி இருந்தான். குருவிடம் தடுமாற்றம். ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க என்று அவரிடம் கேள்வி ஆரம்பம். அப்பா விசாகப்பட்டினத்துல இருக்கிறாரு. அவருக்கு கேன்சர் ஆகிடுச்சு. அம்மா இங்க கலெக்டர் ஆபீஸ்ல வேலையில இருக்காங்க. வர 6 மணி ஆகும். நீ அவங்களுக்கு ஒரே பையன் தானே? ஆமா. அதான் பொறுப்பு இல்லாம இருக்க. அந்த பதில் பரணியை தாக்கியது. இப்ப என்ன பொறுப்பு இல்லாம இவன் தப்பு பண்ணிட்டான்னு நீங்க பெருசா சொல்ல வந்துட்டீங்க? என்ன, உன் நண்பனை சொல்லவும் வக்காலத்து வாங்கிட்டு வரையா? ஆமா, என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. வயசு பையன். எப்ப பாரு வீட்டுல சோஃபால படுத்தபடி டிவி பாக்குறது தான் பொறுப்பான செயலா? படிச்சு முடிச்சாச்சு. வேலை கிடைக்கிற வரை வேற என்ன பண்றது? எவ்வளவோ பண்ணலாம். சாதிக்க 1000 விஷயம் இருக்கு தெரியுமா? அது சரி, இந்த உலகத்துல 1000 இல்ல 1,00,000 தப்பு கோடி விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கணுமே. கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். தீவிரமா தீர்க்கமா தடுமாற்றம் குழப்பம் இல்லாம விரும்பினா கிடைச்சே தீரும். அதான் மனோசக்தியோட விசேஷம். மனோசக்தியா? நீங்கள மனோசக்தி பத்தி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசாம? நான் மனோசக்தியால் தான் பல காரியங்களை சாதிச்சிருக்கேன். அது தெரியுமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம். எங்கே மாயம் மந்திரன்னு ஏதாவது சொல்லிடுங்களோன்னு நினைச்சேன். புரியாததான் மாயம் மந்திரன்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா என்ன? நினைச்சது நடந்தா போதுமே. நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையே போயிடுச்சு. இதுல புதுசா இனிமே ஒன்னு நினைச்சு அது நடக்கவா? நீ உன் வேலையை 100% விரும்பி இருந்தா அது உன்னை விட்டு போயிருக்காது.
தலையெழுத்தேன்னு ஒப்புக்கு வேலை பார்த்திருப்ப. பெரியவர் பதில் பரணியை இந்த இடத்தில் கொஞ்சம் கட்டி போட்டது. அவரை சற்று திணறலுடன் பார்த்தான். குருவுக்கும் அப்போது ஒரு கேள்வி. பெரியவரே, என்னை குருஜின்னு மரியாதையா கூப்பிடு. நீங்க எதுல எங்களுக்கு குரு? உங்களை நாங்க ஏன் குருஜின்னு கூப்பிடணும்? பரணி இடையிட்டான். தம்பி, இப்போ ஒரு முடிவோடு தான் உங்க முன்னால வந்து நின்னுன்னு இருக்க. கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு இனி நெய்க்கு அலைய தயாராக இல்ல. நேராகவே விஷயத்துக்கு வந்துடுற. அந்த வீரமணி கிட்ட 2 வாலிப பசங்க வேலைக்கு வேணும்னு கேட்டது நான் தான். ஆனா என்ன வேலை, எவ்வளவு சம்பளம் என்கிற கேள்விகளால அந்த விஷயம் தப்பா போயிடுச்சு. அதனால பரவாயில்ல, இப்ப நேராவே உன்கிட்ட வந்துடுற. நான் சில விஷயங்களை தேடி அலையிற ஒருத்தன். அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலை. சம்பளமா தங்கம் தர. வேண்டானா எத்தனை 1000 நாளும் கேளு தர. பெரியவர் இப்படி இவ்வளவு நேராக விஷயத்துக்கு வருவார் என்று பரணி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவரையே உற்று பார்த்தான். என்ன பாக்குற? என்னை எப்படி எடுத்துக்கிறது, எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. பரவாயில்ல விடு. விதி அனுமதிச்சாதான் எதுவுமே நடக்கும். அது அனுமதிக்க போய்த்தான் நீங்க என்ன பார்க்க முடிஞ்சது. எல்லாத்துக்கும் பின்னால ஒரு சரியான காரணமும் இருக்கு. காரணம் இல்லாம ஒரு விஷயம் கூட இந்த உலகத்துல நடக்கிறது கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்க. போதும் பெரியவரே, புரியாம பேசாதீங்க. நீங்க பேசுறதே புரியல. நான் இப்ப வேற ஒரு சிக்கல்ல இருக்க, தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? என்ன அப்படியா? போங்க, போய் உங்க வேலை எதுவோ அதை பாருங்க. உங்ககிட்ட எல்லாம் எங்களால வேலை பார்க்க முடியாது. இதுல சில விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறது எங்க வேலைன்ற விளக்கம் வேற. இப்ப நான் ஒரு பெண்ணை தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன். அவளை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு தெரியல. அது ரொம்ப சுலபமாச்சேப்பா. பெரியவர் பதில் பரணியை வியப்போடு மட்டுமல்ல, பெரும் கோபத்தோடு பார்க்க வைத்தது. என்ன சுலபம்? போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகளையே கடத்தி இருக்காங்க. அது உங்களுக்கு சுலபமா? நிச்சயமா. அப்படியா? அப்ப அவங்க எங்க இருக்காங்க சொல்ல முடியுமா உங்களால? என் வரையில் அது ரொம்ப அற்பம். அப்ப எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்களேன் பாப்போம். நான் சொல்றது இருக்கட்டும், சரியா சொல்லி அவளும் கிடைச்சிட்டா நான் சொல்றத எல்லாம் நீ கேப்பியா? என்ன போட்டு வாங்குறீங்களா? சரி, அவ எங்க இருக்காள்னு சரியா சொல்லணும். தலையை சுத்தி மூக்க தரக்கூடாது. நான் சொன்ன பிறகு உனக்கே புரியும். அப்ப என் பேச்சு கேப்பியா? அவர் கேட்க பரணி யோசிக்க ஆரம்பித்தான். பரணி மௌனமாக யோசித்தபடியே நிற்பது பெரியவரை சற்று கோபப்படுத்தியது. என்னப்பா, எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? முடியாதுன்னு ஒரு வார்த்தையில சொல்ல இவ்வளவு நேரமா? கோபத்தோடு கேட்டார். நீங்க அந்த பொண்ணு இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதை எதுக்கு நான் சொல்லணும்? நான் தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் தான். அதுக்கு நீயும் உன் சிநேகிதனும் என்னை மதிச்சு என் சிஷியனாகுங்க. தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அங்கதானே எனக்கு இடிக்குது. என்ன இடிக்குது? ஒரு கட்டிடம் கட்டுற கொத்தனார் கூட தனக்கு தெரிஞ்சதை உடனே தன்கிட்ட வேலை சேரவங்களுக்கு சொல்லி தரதில்ல. அவ்வளவு ஏன், ஒரு பிச்சைக்காரர் கூட புதுசா ஒருத்தவ பிச்சை எடுக்க வந்தார் தனக்கு தெரிஞ்சதை பகிர்ந்துகிறது கிடையாது. வித்தைன்றது செல்வம். அதை பணிவா சிஷ்ய பாவனையோடு அணுகினாதான் அதை வசப்படும். நீங்க சொல்றது வித்தைக்கு பொருந்தலாம். ஆனா உங்ககிட்ட வித்தை இருக்கிறதவே எனக்கு தெரியல. என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? அப்ப என்கிட்ட என்ன இருக்குதுதா நீ நினைக்கிற? கண்கட்டு, மாயாஜாலம், அதாவது ஏதோ ஒரு வித பித்தலாட்டம், இவ்வளவுதானா? இல்ல இன்னும் இருக்கா? இன்னும் கடுமையா சொல்லலாம். ஆனா இதுவே போதும்னு நினைக்கிறேன். சரி, நீ கண்கட்டுன்னு சொன்னியே, அப்படின்னா என்னன்னு அர்த்தம் தெரியுமா? கண்கட்டுக்கு என்ன பெருசா அர்த்தம் சொல்லணும்? ஏமாத்துறதுதான் கண்கட்டுன்னு சொல்லுவாங்க. ஆக மத்தவங்க சொல்றதா நீயும் சொல்ற. ஆனா உனக்கு நிஜத்துல என்னன்னு தெரியாது. சரி, நீங்க தான் சொல்லுங்கள, கண்கட்டுனா என்னன்னு. அப்படி கேளு. இதோ உன் எதிரிலே கண்ணை கட்டி விளக்கமும் தர. இங்க இப்ப உன் எதிரில இருக்கிறது என்ன? அவர் சுவரில் தொங்கியபடி இருந்த கேலண்டர் ஒன்றை காட்டினார். அதில் ஒரு நடிகையின் படம். நடிகை ஒரு முகப்பூச்சி கிரீமுக்காக பளபளவென்று போஸ் கொடுத்தபடி நின்றாள். இது ஒரு நடிகையோட காலண்டர் என்றான் பரணி. கேலண்டரா? தப்பா சொல்றியே. இப்ப பாரு என்று அவன் கண்முன் ஒரு சொடக்கு போட்டார். அடுத்த நொடி கேலண்டர் தொங்கி இருந்த இடத்தில் அந்த நடிகையை நின்று கொண்டு இருந்தாள். பரணியை பார்த்து சிரிக்கவும் செய்தாள். இதெல்லாம் ஒரு 5-6 நொடி இருக்கலாம். பரணி பிரமித்து போய் அவரை பார்த்துவிட்டு திரும்பவும் இம்முறை கேலண்டர் தான் தெரிந்தது. என்ன, அந்த நடிகையை நேர்ல வந்தாளா? ஆமா. வந்தவ திரும்பவும் கேலண்டர் ஆகிவிட்டாளா? ஆமா. இதுக்கு பேர் தான் கண்கட்டு. நான் இப்ப சொல்றத நல்லா கேட்டுக்கோ. வசியமும் ஒரு பயிற்சி உண்டு. அதுல தேறிட்டா
எதிரில் இருக்கிறவங்க மனசுக்குள்ள அவங்க அனுமதி இல்லாமலே நுழைஞ்சிடலாம். அவங்கள நம்ம விருப்பப்படி நினைக்க வைக்கலாம். அப்படிதான் இப்ப நானும் உன் கண்ணுக்கு, அதாவது மனக்கண்ணுக்கு நடிகை இருக்கிற மாதிரியே காட்டி நம்ப வச்சேன். எங்கன்னா அந்த நடிகையைத்தான் காட்ட முடியும், வேற எதையும் காட்ட முடியாது. இதை பிரம்மை, மனத்தடுமாற்றம், குழப்பம், அப்படி இப்படின்னு பல மாதிரி சொல்லலாம். இதுவும் ஒரு கல்விதான். ஆனா இதை சொல்லித்தர நாட்டுல இருக்கிற பள்ளிக்கூடம், காலேஜ்னாலெல்லாம் முடியாது. ஏன்னா இதை பத்தி தெரிஞ்ச வாதியார்கள் காட்டுக்குள்ளே சித்தர்களா முனிவர்களா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவங்களை தேடி போய் அவங்க கிட்ட கத்துக்கிட்டவன். இப்படி இதுக்கு பின்னால அடுக்கடுக்கா இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்காம கண் கட்டு கால் கட்டுன்னு பேசாத. பெரியவரின் விளக்கத்தில் அப்படி ஒன்றும் ஏமாற்றும் விஷயமோ பசப்பான காரியமோ இருக்கிற மாதிரி தெரியவில்லை. பரணியிடம் ஒரு மாற்றம் உருவாகி இருந்தது. சரி, நான் உங்களை மதிச்சு கேக்குறேன், அந்த பொண்ணு இருக்கிற இடத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுக்கு நீங்க எதை பயன்படுத்துவீங்க? எனக்கு தேவை அவ புகைப்படம். கிடைக்குமா? அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அவளை நானே என் செல்போன்ல அவளுக்கு தெரியாம படம் எடுத்து வச்சிருக்க. ஓ, அவ மேல காதலா? ஆமா. அவனிடம் லேசான வெட்கம். சரி, அந்த படத்தை காட்டு. அவர் கேட்க அவனும் தன் செல்போனின் சரண்யாவின் நிழற்படத்தை காட்டினான். உற்று பார்த்தார். ஒரு 30 நொடி வரை பார்த்தார். எனக்கு ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடு. அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு எல்லாத்தையும் அப்படியே ஒரு காட்சியா சொல்றேன் என்றவர் அப்படியே ஒரு இடத்தை தேர்வு செய்து பத்மாசனம் போட்டு அமர்ந்தார். கைகளை பரபரவென்று தேய்த்து கொண்டு மூச்சை இழுத்து சுவாசித்தவர் ஒரு கட்டத்தில் இரு கைகளை மார்போடு கட்டிக்கொண்டார். அவர் உடம்பில் விரைப்புத்தன்மை ஏற்பட ஆரம்பித்தது. அப்படியே சில நொடிகள் பின் படிப்படியாக அவரது உடலில் இருந்த விரைப்புத்தன்மை நீங்கியது. அமைதியாக ஒரு தவசியை போல் மாறினார். கடிகாரத்திடமும் ஓட்டம். குரு பரணியை மலங்க மலங்க பார்த்தான். அந்த வீட்டில் அப்படியெல்லாம் நடக்கும் என்பதை அவன் கொஞ்சம் கூட நினைத்து பார்க்கவில்லை. வாசற்புறம் நிழலாடியது. கல்யாணி தெரிந்தாள். தயங்கி தயங்கி வந்து தாத்தா என்ன செய்கிறார் என்பது போல பார்த்தார். குருவும் கவனிக்கவும் பதிலுக்கு மகிழ்ச்சியோடு ஏறிட்டாள். கீழே சரண்யா பிளாட்டுக்குள் அவளது அப்பா இன்ஸ்பெக்டருமான ராஜதுரை பிரவேசித்தார். அவரோடு 2 போலீஸ்காரர்கள் வந்திருந்தனர். அவர்கள் வசம் இரைச்சலோடு கூடிய வாக்கி டாக்கிகள். அவர்களும் அதன் மூலம் கட்டுப்பாட்டு அறைக்கு போக்குவரத்து காவலாளர்களிடம் பேசியபடி இருந்தார். உள்ளே நுழைந்தவர் மகன் ரவிக்குமாரிடம், எங்க அந்த பையன் என்று கேட்டார். அவங்க பிளாட்டில் தான் இருக்காப்பா, போய் கூட்டிட்டு வா. சரிப்பா என்ற ரவிக்குமார் மனமளவென்று தனத்திற்கு வந்து பரணியின் வீட்டை எட்டி பார்த்தான். அவன் அம்மா சகுந்தலா கண்ணீர் பட்டாள். என்ன தம்பி, பரணி இல்லையா? இல்லையே. எதுக்கு கேக்குறீங்க? இல்லையா, வீட்டுக்கு போறதால சொல்லிட்டு போனா. சரி, நீங்க எதுக்கு பரணியை கேக்குறீங்க? என்னம்மா நீங்க, என் தங்கையும் உன் மகளும் வெளியே போனப்ப அவளை சில சமூக விரோதிகள் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க அம்மா அப்பா எல்லோரும் துடிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. பரணி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஐயோ, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. அவனும் இங்க இன்னும் வரலையே. சகுந்தலா கை விரித்திட ரவிக்குமார் சலிப்போடு திரும்பினான். அப்பா ராஜதுரை எதிரில் வந்தவன், டாடி அவன் வீட்டுல இல்ல, எங்கேயோ போயிட்டான் என்றான். விசாரணை பண்ணணும்னு வீட்டுல இருக்க சொன்னனே. அவனும் சரின்னு சொன்னானே. அவரிடம் படபடப்பு. வெளியே ராஜதுரை வந்ததையும் போலீஸ் இருப்பதையும் பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான் ஒருவன். ஓசிப்படாமல் நடப்பதை அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தான். டயானா, ராஜதுரை இப்பத்தான் வந்திருக்கா. வீட்டுல அவன் பொண்டாட்டிக்கிட்ட ஒரே புலம்பல். பைக்ல அந்த பெண்ணை கூட்டிட்டு வந்த அந்த பையன்கிட்ட விசாரணை பண்ண போறாபல தெரியுது என்று செல்போனில் பேசியதை கேட்க அங்கு யாரும் இல்லை. அவன் பேச்சோடு பேச்சாக உள்ளே பார்த்தான். வாயில் பிளாஸ்திரியோடு பரிதாபமாக நாற்காலியில் கட்டப்பட்டு இருந்தாள் சரண்யா. பிளாஸ்திரி இல்லாத நிலையில் அவள் டாடி என்று கத்தினால் நிச்சயம் அது ராஜதுரை காதில் அவ்வளவு தூரம்தான். ஆனால் அதற்கு அவளுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ராஜதுரையும் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்தபடி இருக்க அவர் மனைவி மல்லிகா அவரிடம், அவங்கள வெளியே போய் தேடாம இங்க வீட்டில் குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துகிட்டா என்ன அர்த்தம் என்று கேட்டாள். நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகிடாது. ஏன்னா எதிரிகளோட ஆட்கள் என் கஸ்டடியில் இருக்காங்க. அவன் பிளாக்மெயில் பண்றான். அவனோட ஆளை நான் விட்டுட்டா அவனும் நம்ம பொண்ணை விட்டுடுவான். ஆனா ஒரு நல்ல போலீஸ்காரர் இந்த மாதிரி மிரட்டலுக்கு படிய மாட்டான்னு அவ தெரிஞ்சுக்க போறான். சரிதான், உங்க கடமை முயற்சிக்கு என் பொண்ணுதான் கிடைச்சல. அவ உன் பொண்ணு மட்டும் அல்ல, எனக்கும் பொண்ணுதான். அப்படி நினைச்சிருந்தா அப்பவே அவங்கள விட்டு விட வேண்டியதானே.
நீ தயவு செய்து போலீஸ்காரன் பொட்டாட்டின்னு வெளியே சொல்லிக்கார. அவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முளைக்க தொடங்கியது. குருவின் பிளாட்டில் பெரியவர் கண் திறந்து விட்டு இருந்தார். முகத்தில் மெலிசாய் ஒரு புன்னகை. பரணி படபடப்போடு பார்த்தான். தம்பி, அந்த பொண்ணு கட்டப்பட்ட நிலையில் இருக்கா, பேச முடியாதபடி வாயில் ஒட்டு. ஆனா ரொம்ப தூரத்துல இல்ல, இங்க இருந்து 100 மீட்டர் சுற்றளவில் தான் இருக்கா. அவ இருக்கிறது ஒரு பழைய வீடு. அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சினிமா போஸ்டர், அதில் எம்ஜிஆர் முகம் தெரிஞ்சது. அவளை சுத்தி 2 பேர் தான் இப்ப இருக்காங்க. என் திருஷ்டியில தெரிஞ்ச இந்த விஷயம் எதுவும் தப்பில்ல. 100 மீட்டருக்குள்ள இருக்கிற பழைய வீடு எதுன்னு பாரு. அங்க சினிமா போஸ்டர் இருந்தா அதே வீடுதான் அவ இருக்கிற வீடு. அவர் அழுத்தமாக சொன்ன. பரணியிடம் ஒரு உத்வேகம். சிவபிரகாசம் தன் தூர தரிசன சக்தியால் கண்டறிந்து சொன்ன விஷயங்களை பரணிக்குள் ஒரு புது தெம்பை உருவாக்கின. அருகில் இருந்த குருவின் முகத்திலும் ஆச்சரியங்கள். ஐயா, இப்ப நீங்க சொன்னதை நான் அதிகபட்ச 10 நிமிஷத்துல ஊர்ஜிதப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் என்று வேகமாக வெளியே செல்ல கால் எடுத்தான். அவனை சிவபிரகாசம் பார்வையாலே தடுத்தார். அந்த பொண்ணு கிடைச்ச மறு நிமிஷமே நீ இங்க இருக்கணும். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. நான் தான் என் விசேஷ சக்தியால் சொன்னேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் அப்படி? ஒரு நல்ல சிஷ்யனா கேள்வி கேட்காம சொல்றத மட்டும் செய்யறவனா நடத்துக்கு பாரு. நான் உங்க சிஷ்யன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? சரி, நீயே முடிவு பண்ணிக்கோ. என்னை நீ குருவா ஏத்துக்கிட்டா உனக்குத்தான் அது நல்லது. நல்லதுன்னா அது சாதாரண நல்லதில்ல. எதுவாக இருந்தாலும் நிச்சயம் திரும்பி வருவ. அப்ப உங்களோடு நான் நிறைய பேசணும். ஏன்னா இப்ப உட்கார்ந்த இடத்துல உங்களால தூரத்துல இருக்கிறத பார்க்க முடியும்னா சிபிஐ, மிலிட்ரி இந்த அமைப்பெல்லாம் எதுக்கு? இதுக்கெல்லாம் உங்களையே தலைவரா போட்டுடலாம். ஒரு தீவிரவாதி கூட எங்கேயும் ஒளிய முடியாது. இதை நான் ஒரு அபிப்பிராயமாக சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வரேன். பரணி புறப்பட நானும் வரேன் என்று குருவும் தொற்றிக் கொண்டான். அதே அடுக்குமாடியில் தீவிர சிந்தனையில் இருந்தார். சரண்யா அப்பா ராஜதுரை. அண்ணன் ரவிக்குமார் போனில் யாரிடனோ பதற்றமாக பேசிக் கொண்டிருந்தான். போலீஸ்காரர்கள் இருவரும் வெளியே பரணியை தேட புறப்பட ஆரம்பித்த நொடி மாடிப்படிகளில் பரணியை இறங்கி வருவதை பார்த்து அவர்கள் முகத்தில் ஒரு சலனம். பரணி நேராக ராஜதுரை முன்னால் போய் நின்றான். ராஜதுரையும் ஏறிட்டார். நீ? நான் தான் சார் பரணி. எங்கேயா போயிட்ட? மேல குருவோட இருந்த சார். யார் அந்த குரு? அவ கேட்டதும் மறைமுகமாக சிவபிரகாசத்திற்கு பொருந்தியது. அதை உணர்ந்தபடியே உடன் இருந்த குருவை காட்டி, இவன்தான் சார், இவன் பேர் குரு பிரசாத் என்றான். சரி, என் மகனை கடத்தின அந்த கார், அதோட நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? சார், பதற்றமா இருந்ததால கவனிக்கல. அதனால ஒண்ணுமில்ல. எனக்கு ஒரு 1/4 மணி நேரம் அவகாசம் கொடுங்க. சரண்யா இருக்கிற இடத்தை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். 15 நிமிஷத்துல நீ சொல்றியா? என்னப்பா அது? எப்படி முடியும்? அதையெல்லாம் கேட்காதீங்க, நான் விவரமா சொல்றேன். நீங்க தயாரா இருங்க. பரணி பதிலோடு குருவையும் பார்க்க அவன் புறப்பட தயாரானான். ராஜதுரை முகம் சுழிந்தது. ஆச்சரியமும் பதற்றமும் கலந்த கலவையானார். வெளியே வந்த இருவரும் மெல்ல நடக்கத் தொடங்கினார்கள். என்னடா உன் திட்டோ? நம்ம அப்பார்ட்மெண்ட்டை ஒரு சுத்தி வருவோம். ஒட்டுச்செறிவு வீடு, எம்ஜிஆரோட பட போஸ்டர்கள் 2மே பார்க்க முடிஞ்ச அடையாளம்தான். சரி, நான் வலப்பக்கம் பாக்குறேன், நீ இடப்பக்கம் பாரு. அடுக்குமாடி குடியிருப்பின் பிரதான சாலைக்கு வெளியே வந்து விட்டனர். இடப்புறத்தில் இருந்த பழைய வீடு முகப்பில் ஜாக்கப் புகை பிடித்தபடியே நின்று இருந்தான். அவன் முன்னால் அவனது இன்னொரு சகவான பாபு என்பவன். இருவரும் அருகில் சுவரில் ஒட்டப்பட்டு இருந்த எம்ஜிஆர் பட சுவரொட்டியை மறைத்தபடி நின்று கொண்டு இருந்தார்கள். ஆனால் அவர்களை பார்க்க முடிந்தது. போஸ்டர் தெரியவில்லை. குருவும் பரணியும் கடந்து விட்டனர். அவர்கள் விலகவும் ஜாக்கப்பும் பாபியும் ஒருவரை ஒருவர் கேலியாக பார்த்து சிரித்து கொண்டனர். உள்ளே பொண்ணோட அப்பனான இன்ஸ்பெக்டர் மண்டையை உடைச்சிட்டு இருப்பான். ஒன்னும் பெருசா செய்யற மாதிரியே தெரியலையே. 2 போலீஸ்காரங்களும் வாசல்ல நின்னுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டை அப்படியும் இப்படியும் நடக்கிற பொம்மைகளைத்தான் நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? நம்ம தயாளன் கடப்பாரியை விழுங்கி அதை சுக்கு கசாயம் குடிச்சு ஜீரணம் பண்ற ஆளு. அப்ப பிரிச்சு வச்சிருந்த நபரை ராஜதுரை விடுவார்னு சொல்லு. விட்டுதான் தீரணும். இல்லைன்னா இந்நேரம் இன்ஸ்பெக்டர் மகள் மாயம்னு டிவியில செய்தி வாசிச்சுட்டு இருப்பாங்க. இவன் உஷாரான பேர் வழி. அதான் பொண்ணு காணாம போனதையே பெரிய விஷயமா ஆக்கிடாம அமுக்கி வாசிக்கிறான். இப்ப போனானே ஒருத்தன், இவன் தான் நம்ம கிட்ட இருக்கிறவளை பைக்ல வச்சு ஓட்டிக்கிட்டு வந்தவன். இவனை ஃப்ரீயா விட்டுட்டாங்களே, அப்ப என்ன அர்த்தம்?
ஜேக்கப்பும் பாபியும் சர்வசாதாரணமாக துளியும் பதற்றமும் பயமும் இன்றி பேசிக்கொண்டு இருக்க, குருவும் பரணியும் ஒரு ரவுண்டு அடித்து முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டு இருந்தனர். இருவர் முகத்திலும் ஏமாற்றம். என்னடா பரணி, அந்த அடையாளத்துல வீடும் இல்ல, எம்ஜிஆர் படம் போட்ட போஸ்டரும் இல்லடா. ஒரே வீடுதான், அது நம்ம காம்பவுண்டை ஒட்டி இருக்கிற வீடுதான். ஆனா அங்க போஸ்டர் இல்ல, அதான் இடிக்குது. பேசிக்கொண்டே அருகே வந்து விட்டவர்கள் திரும்பவும் ஜேக்கப்பையும் பாபியும் பார்த்தார்கள். அவர்களை கவனித்த நொடி பாபி சிகரெட்டை பற்ற வைக்க முனைய தீப்பெட்டி கை நழுவி கீழே விழுந்தது. அதை எடுக்க குனிந்தான். அப்போது பளிச்சென்று தெரிந்தது அந்த எம்ஜிஆர் பட போஸ்டர். குரு அதை பார்த்த வினாடி, பரணி, எம்ஜிஆர் பட போஸ்டர்டா என்று கத்தியே விட்டான். அது ஜேக்கப் பாபி இருவரையும் சற்று அதிரச் செய்தது. பரணியும் பார்த்தார். அவர்கள் முகத்தில் ஒரு படபடப்பு. சமாளிக்கத் தொடங்கினான். ஆமாண்டா குரு, இந்த படத்தை தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், இன்னைக்கே போவோம் என்றபடி அங்கிருந்தே பார்வையை உள்பக்கம் செலுத்தினான். கதவு தாழிடப்பட்டு இருந்தது. ஆமா, நீங்க யாரு? நான் உங்களை பார்த்ததே இல்லையே என்று அவர்களிடமும் கேட்டான். நாங்க இந்த வீட்டுக்கு குடிவர போறோம் என்று ஜேக்கப்பிடமும் சமாளிப்பு. அப்படியா? ஏன் வரக்கூடாதா? சாச்ச, சும்மா தெரிஞ்சுக்கத்தான் கேட்டேன் என்றபடியே வழிசலாக சிரித்தான். பின் குருவோடு நடக்கத் தொடங்கினான். ஜேக்கப்பும் பாபியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பரணி யதார்த்தமாக பேசின மாதிரியும் ஆழம் பார்த்த மாதிரியும் இருந்தது. அந்த குழப்பம் இருவர் முகத்திலும் தெரிந்தது. திரும்பி பரணியையும் குருவையும் பார்ப்பதற்குள் அவர்கள் ராஜதுரை பிளாட்டுக்குள் நுழைந்திருந்தனர். ராஜதுரையை அவர் மனைவி மல்லிகா உலுக்கிக் கொண்டு இருந்தாள். முதல்ல நீங்க பிடிச்சு வச்சிருக்கிற ஆளை வெளியே விடுங்க. என் மக 1 மணி நேரத்துல இந்த வீட்டுல இருக்கணும், நீங்களும் உங்க டிபார்ட்மெண்ட்டும் என்று அவரிடம் புலம்ப, பொறுமையா இரு மல்லிகா, நானும் அந்த எண்ணத்துலதான் எஸ்பியை தாண்டி யாருக்கும் தகவல் தரல. ஆனா நான் மட்டும் இப்ப வெளியே விட்டேன். இந்த வருஷமும் எனக்கு ப்ரமோஷன் அவ்வளவுதான். ஏசி டிசின்னு எல்லா பதவியும் அப்புறம் கனவுலதான். வேண்டாங்க, உங்க போலீஸ் பழப்பே வேண்டாம், எனக்கு அதை விட என் பசங்க தான் பெருசு. இருவரிடமும் வாக்குவாதம். அதற்கிடையே பரணி உள்நுழைந்தான். சார், சரண்யா இங்க நமக்கு ஒரு 100 அடி தூரத்துக்குள்ளதான் இருக்காங்க. நீங்க கான்ஸ்டபிளோட வந்தா புடிச்சிடலாம் சார். என்னப்பா உளறல சார், நான் சொல்றது நிஜம். எப்படி கண்டுபிடிச்சேன்? அதை மட்டும் கேட்காதீங்க. அப்படியே லேசா வெளியே போய் பாருங்க. சந்தேகப்படுற மாதிரி 2 தடியுங்க நின்னுட்டு இருப்பாங்க. அவங்க விக்கிற அந்த குச்சி வீட்டுக்குள்ள சரண்யா இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படியே லேசா வெளியே போய் பாருங்க. சந்தேகப்படுற மாதிரி 2 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க நிக்கிற அந்த இடத்துலதான் சரண்யா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீ எதை வச்சு சொல்ற இவ்வளவு தீர்க்கமா? நான் பக்கத்துல இருக்கிறது தெரிஞ்சே என் பொண்ணை எங்கேயே அடைச்சு வச்சிருப்பாங்க சார். இதெல்லாம் தான் இப்ப கிரிமினலோட ஸ்டைலு. அட என்னங்க நீங்க கேள்வியா கேட்டுக்கிட்டு, வெளியே போய் அந்த வீட்டை பார்த்தா தெரிஞ்சிட போது. மல்லிகா ஒரு உந்து உந்தினாள். அரை மனதாக ராஜதுரையும் வெளியே செல்ல கால் எடுக்க, சார் அவங்கள பாக்குற மாதிரி போகாதீங்க, ஓடிட போறாங்க என்று பரணி பின்னிலிருந்து குரல் கொடுத்தான். ஒரு போலீஸ்காரன் நான், எனக்கு எப்படி போகணும்னு தெரியும் என்று கோபமான குரலில் சொன்னபடியே வெளியே இறங்கியவர் ஜேக்கப் பாபி இருவரையும் பார்த்தார். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்தவர்கள் ராஜதுரை பார்க்கவும் விபரீதத்தை உணர ஆரம்பித்தார்கள். ராஜதுரையும் காவலர்களோடு எங்கேயோ பார்த்தபடி அவர்கள் நெருங்க ஆரம்பித்தார். மாடியில் தன் பிளாட் ஜன்னல் வழியே பார்த்து கொண்டு இருந்தார் சிவபிரகாசம். சிவபிரகாசம் கீழே நடப்பதை பார்த்தபடி இருக்க அந்த வீட்டின் முள் சலனத்தோடு நின்று கொண்டு இருந்த பாபியையும் ஜேக்கப்பையும் தங்கள் முகத்தில் தங்களை மீறி ஒரு பதற்றத்தை காட்டத் தொடங்கினார்கள். இன்ஸ்பெக்டர் ராஜதுரை அதை துல்லியமாக உணர்ந்தார். அவர்களை கடந்து நடப்பது போல சில அடிகள் நடந்தவர் அப்படியே திரும்பி வந்து அவர்கள் இருவரையும் ஏற இறங்க பார்த்தார். அவர்களிடம் படபடப்பு பெருக ஆரம்பித்தது. யாரப்பா நீங்க? இங்க உங்களை நான் இதுக்கு முந்தி பார்த்ததே இல்லையே என்று ஆரம்பிக்க அவர்கள் ஒருவரை ஒருவர் வழிசலோடு பார்த்து கொண்டனர். அவர் பார்வையை அப்படியே வீட்டு வாசல் கதவின் மேல் சென்றது. தன்னுடன் வந்திருக்கும் போலீஸ்காரர்கள் இருவரையும் பார்க்க அவர்கள் கதவை நோக்கி சென்றனர். அப்போது செல்போனில் சினுங்கள். ஜேக்கப் அதில் தெரிய பார்த்து, தயாளன்
தயாளன் பெயர் தெரியவும் வேகமாக அணைத்தான். அழைத்த வேகத்தில் ஒரே தள்ளாக ராஜதுரையை தள்ளிவிட்டு தெருவில் இறங்கி ஓடத் தொடங்க அவனை பாபி பின்தொடரத் தொடங்கினான். அதற்குள் போலீஸ்காரர்கள் கதவை உடைத்து வாயில் பிராஸ்திரியோடு கைகளில் கட்டோடு சரணியா இருப்பது தெரிந்திருந்தது. அதற்குள் போலீஸ்காரர்கள் கதவை உடைத்து திறந்ததில் வாயில் பிளாஸ்திரியோடும் கைகளில் கட்டோடு சரணியா இருப்பது தெரிந்தது. அவர்கள் ஓடவும் பரணியும் குருவும் கூட தங்கள் பிளாட் வாசலில் இருந்து ஓடி வந்தனர். சரண்யா வேகமாக விடுவிக்கப்பட்டாள். ராஜதுரை மகளை கட்டிக்கொண்டார். அவரால் நம்ப முடியவில்லை. போலீஸ்காரர்கள் அடுத்ததாக தெருவில் இறங்கி அவர்களை தேடி பார்த்துவிட்டு ஏமாற்றத்துடன் திரும்பினர். சரண்யாவை மார்போடு அணைத்தபடி ராஜதுரை அழைத்து வரவும் அவர் மனைவி மல்லிகா, அண்ணன் ரவிக்குமார் என்று எல்லோரிடமும் ஆச்சரியமும் திகைப்பும். சரண்யா ஓடிப்போய் தாயை அணைத்தாள். பயத்திலும் சோர்விலும் வெறுத்து போயிருந்தாள். அத்தனைக்கும் நடுவில் அவள் பார்வை பரணியை ஏறிட்டது. ராஜதுரை நெருங்கி கை குலுக்கத் தொடங்கினார். பரணி, இந்த உதவியை நான் எப்போதும் மறக்க மாட்டேன். நீ எப்படி சரண்யா இங்க இருக்கிறத கண்டுபிடிச்ச? என்னால் இப்ப கூட நம்ப முடியல என்றார். பரணிக்கு உடனே சிவபிரகாசம் நினைப்புத்தான் வந்தது. அவரே அவன் வாய்க்கு பூட்டு போட்டது நினைவுக்கு வந்தது. சற்று திணறிவிட்டு, அந்த 2 பேர் மேல எனக்கு சந்தேகம்தான். அந்த இரண்டு பேர் மேல வந்த சந்தேகத்துல தான் சரண்யா அங்க இருக்காங்கன்னு யூகிச்ச. அடுத்து இவ்வளவு பக்கத்தில் இருக்கிறது ஒரு விதத்துல அவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. நீங்க இங்க இருக்கிறதால உங்க டிபார்ட்மெண்ட்டும் நிச்சயம் இந்த பகுதியை சந்தேகப்பட மாட்டாங்க. இதெல்லாம் தான் இப்ப கிரிமினல்லா யோசிக்கிறவங்க செயல்பாடு. என்றான். யூ ஆர் ரைட். இன்னைக்கு கிரைம் ரேட்டும் சரி, அவங்க புத்திசாலித்தனமும் சரி, சர்வதேச லெவலுக்கு போயிடுச்சு. நான் கூட பிடிச்சு வைக்கிற ஆளை வெளியே விட்டுத்தான் சரண்யாவை மீட்க வேண்டி இருக்குன்னு நினைச்சேன். நீ அதுக்கு அவசியமே இல்லாதபடி பண்ணிட்ட. தேங்க்யூ வெரி மச். உனக்கு எந்த உதவினாலும் கேளு, நான் செய்ய தயாராக இருக்க. அப்புறம் எதிரிக்கு இப்போ உன் மேல கோபமா இருக்கும். உன்னை பல வகையில் மடக்க நினைக்கலாம். தனியா எங்கேயும் போகாத. குறிப்பா இரவு நேரத்துல வெளியே போகவே போகாத என்று இன்ஸ்பெக்டராக அவர் எச்சரித்தார். சரண்யா பார்த்தபடியே இருக்க இப்போது அப்பார்ட்மெண்ட்டே வெளியில் வந்தது. நடந்து முடிந்துவிட்ட அந்த சாகசத்தை பார்த்தபடி இருந்தது. அவர்களில் பரணியின் அம்மா சகுந்தலாவும் அக்கா சாந்தாவும் தங்கை பிரபாவும் கூட இருந்தார்கள். தனது பிளாட்டுக்குள் ஜன்னல் அருகே நின்று கொண்டு மர்மமான புன்னகையோடு சிவபிரகாசமும் பார்த்து கொண்டிருந்தார். அவர் பேத்தியான கல்யாணியிடமும் மட்டும் எந்த உற்சாகமும் இல்லை. தாத்தா சொல்லு, உங்க ஜோஷியம் பழிச்சிடுச்சு போல இருக்கே. ஜோஷியம் இல்ல, இது தூர திருஷ்டி. ஏதோ ஒண்ணு, ஆனா நல்லதுதான் செஞ்சிருக்கீங்க. நான் எப்பமா கெட்டது செஞ்சிருக்கேன்? வாஸ்தவம்தான். இருந்தாலும் உங்களை புரிஞ்சிக்க சிரமமாகவும் பயமாகவும் இருக்கு. உன் வயசுக்கு அப்படிதான் தோணும். தாய் தகப்பனை இழந்து விட்ட உன்னை ஹாஸ்டல்ல போட்டு வளர்க்கவும் விருப்பம் இல்ல. கூடவே நீ இருக்கிறதால அது உனக்கு நல்லதா இல்லை கெட்டதான்னு தெரியல. கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் சொல்ல தெரியுது. ஆனா நான் கூடவே இருக்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரியலையா? பரவாயில்ல, நீ இப்பெல்லாம் ரொம்பவே புத்திசாலித்தனமா பேசுற. நான் இன்னும் கேட்க வேண்டியதை கேட்கவே இல்ல. என்ன கேட்க போறேன்னு தெரியுமா? அந்த பசங்கள என்ன பண்ண போறதுன்னு தானே கேட்க போற? ஆமா, அவங்க பாவம் தாத்தா. என்னம்மா, அவங்கள நான் என்னமோ தப்பா பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை கெடுத்துட போற மாதிரி பேசுற?
படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போக வேண்டியவங்க. உங்களுக்கு எடுபடியா இருந்து எதை தாத்தா சாதிக்க முடியும்? நாளைக்கு அவங்களையும் சித்து வேலைக்காரங்கன்னு ஊர்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டா அப்படியெல்லாம் நடக்காது. என் காலத்துக்கு பிறகு என் சித்து எனக்கு தெரிஞ்ச மத்த எல்லா ரகசியங்களும் இவங்க மூலமாகத்தான் இந்த உலகத்துல வாழப்போகுது. அப்ப நீங்க பயப்படாத, இன்னும் சில காலம் இருப்ப. அது வாரமா மாசமா வருஷமான்றத நீ பார்த்து தெரிஞ்சுக்க. நான் இந்த மதுரைக்கு வந்து இங்க தங்கினது எல்லாம் இப்படிப்பட்ட 2 பேருக்காகத்தான். இவங்க ஒருவேளை உங்களை பார்க்க வராமலே போயிட்டா வருவாங்க, வந்தே திருவாங்க. அவங்களுக்கு வேற வழி கிடையாது கல்யாணி. அவர் குரலில் அசாத்திய உறுதி. சகுந்தலா கத்தி கொண்டு இருந்தாள். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா நாங்க எதுவும் தெரியாம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கோம். நீயும் என்னடான்னா பச்சை பிள்ளையாட்டம் மூஞ்சியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க என்கிற தனது ஆலாபனையை தொடர்ந்தாள் அக்கா சாந்தா. பரடி, உனக்கு எதுக்குடா ஊர் வம்பு? அந்த திருட்டு கூட்டம் நாளைக்கே உன்னை பழிவாங்க வந்தா என்னடா செய்வ என்று கேட்டாள். ஆமாண்ண, எனக்கு பயமா இருக்கு என்றாள் தந்தை பிரபா. பரணி, இப்ப அதாண்ட பயம் என்று குருவும் கூட்டு சேர்ந்தான். பரணியிடம் நீண்ட மௌனம், ஆழ்ந்த யோசனை வேறு. நாங்கள் இவ்வளவு சொல்றோமே, ஏதாவது பதில் சொல்றியா என்று திரும்ப சீறினாள் சகுந்தலா. பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. என் வாழ்க்கையும் இன்னில் இருந்து மாறுது. நான் இப்ப ஆஸ்பத்திரியா ஏறி இறங்குறவன் கிடையாது. என்னடா சொல்ற? இனி மருத்துவ பிரதிநிதி இல்லைன்னு சொல்ல வந்த. அப்படின்னா யார் நீ? யாருன்னா இப்ப சொல்ல தெரியல. ஆனா ஒண்ணு, நான் நிச்சயமா உருப்படியா பெருசா சாதிக்க போற ஒருத்தன். என்னடா ஆச்சு உனக்கு? இப்படி எல்லாம் நீ பேச மாட்டியே. எப்பவும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லம்மா, மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கை. இவ்வளவு வயசான உனக்கு இது தெரியாத என்ன? டேய், நீ பேசுறத கேட்டா ஒரு சன்னியாசி பேசுற மாதிரி இருக்குடா என்றாள் அக்கா சாந்தா. வெச்சிக்கோ, இப்ப சன்னியாசிகளுக்குத்தான் காலம். டிவில பார்த்திருக்கிறியே, எத்தனை விதமான சன்னியாசிங்க. போதுண்டா, இப்படி எல்லாம் பேசி எங்களை கவலைப்பட வைக்காத என்னும் போது வாசலின் அருகே ஒரு உருவம் திரும்பினான். பரணியின் அக்கா சாந்தாவின் கணவன் நின்று கொண்டிருந்தான். இதுவரை அவனது சார்பாக அவன் அனுப்பிய ஆட்கள் தான் வந்திருந்தார்கள். இப்போது அவனே வந்திருந்தான். ஆச்சரியம் மட்டுமல்ல, பரணிக்கு அதிர்ச்சியாகவும் இருந்தது. வாங்க மாப்பிள்ள என்று சாந்தா வரவேற்றான். இறுக்கமான முகத்தோடு வந்தவன் பரணியை ஏற இறங்க பார்த்தான். அதில் 1000 அர்த்தங்கள். வந்து நிற்கும் அக்கா சாந்தாவின் கணவனான சண்முகம் என்னும் அந்த வீட்டு மாப்பிள்ளையின் கண்களில் நல்ல சிவப்பு லேசாக குடித்துவிட்டு வந்திருப்பதை அங்கு இருப்பவர்களுக்கு புரிய வைத்தது அவனின் நடவடிக்கை. மாப்பிள்ளையை பார்த்த நொடியில் வாரி சுருட்டி கொள்ளத் தொடங்கினாள் சகுந்தலா. வாங்க மாப்பிள்ள, வாங்க என்று பிடித்திருக்கிறதோ பிடிக்கவில்லையோ என்ற மனப்பாங்கில் வரவேற்றாள். சாந்தா ஏற இறங்க பார்த்தாள். பிரபாவிடமோ அந்த இடத்தில் சகஜ நிலை மாறிவிட்டது போன்ற தவிப்பு. சண்முகம் சுற்றி ஒரு பார்வையை பார்த்தான். அப்படியே பரணியின் மேலும் அவன் பார்வை பரவியது. பரணி கூர்மையாக குத்துவதை போல பார்த்தான். என்ன பரணி அப்படி பாக்கற? மாமா வந்திருக்க, வாங்கன்னு கூப்பிட மாட்டியா என்று சண்முகம் நக்கலாக வேறு கேட்டான். அதான் வந்தாச்சே, அப்புறம் என்ன கேள்வி? பரணியிடம் கோபமான எதிர்கொள்ளல். சகுந்தலா அதை பார்த்து பதற்றப்பட ஆரம்பித்தாள். பரணி, நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, அமைதியே இருக்கணும். இது அம்மா மேல ஆணை என்றாள். அட என்ன அத்த நீங்க? பரணி என்னமோ என்னை கடிச்சு குதறின மாதிரி இவனுக்கு வாய்ப்புட்டெல்லாம் போடுறீங்க. என்ன பரணி, என் மேல உனக்கு அவ்வளவு கோபமா? சண்முகம் கேட்ட விதத்தில் ஒரு இலக்கரமும் எச்சரிப்பது போன்ற ஒரு பாவனையும் நன்றாகவே தெரிந்தது. பரணி பதிலுக்கு நேராக விஷயத்தை பிரித்தான். எங்க வந்தீங்க? நகை போட்டாதான் எங்க அக்காவோட குடும்பம் நடத்துவேன், இல்ல விட்டா டைவர்ஸ் பண்ணுவேன்னு சொன்னீங்க. அட கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டியே. என்ன முடிவு எடுத்தீங்க? இடத்தை காலி பண்ணுங்க. டைவர்ஸுக்கு நீங்க ஒன்னும் பண்ண வேணாம். என் அக்கா கிட்ட இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும். அவன் பதில் எல்லோருக்குமே ஒரு இடியை போல இறங்கியது. டேய் என்று பதறிக்கொண்டு முன் வந்தாள் சகுந்தலா. சும்மா இருமா, இந்த ஆள் தான் பூச்சி காட்டுவானா? நமக்கு காட்ட தெரியாதா? இது என்ன காரணம் தெரியுமா? எனக்கு நீ இப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சல, கல்யாணம் நடக்குமான்றது சந்தேகம். ஏன்னா நான் ஒரு சாதாரண பட்டதாரி. ஆனா இந்த காலத்துல பொண்ணுங்க அவ்வளவு பேருமே முதுகலை பட்டதாரிமா. எங்களுக்கு வர புருஷன் தங்களை விட கூடுதலாக படிச்சவனா, நல்ல வேலை பார்க்கிறவனா இருக்கணும்ன்றதுதான் அவங்க கண்டிஷன். இங்கே எனக்கு இதுதான் நிலை.
இதுல இந்த ஆள் டைவர்ஸ் பண்ணிட்டு யாரை போய் கல்யாணம் பண்ணிப்பாரு? ஆனா அக்காவுக்கு வாழ்க்கை தர 1000 அசலான ஆம்பளைங்க இருக்காங்கம்மா. பெண்ணே இன்னைக்கு பொன் தான். இதுல தனியா பொன் தர இவர் என்ன ராஜாவா இல்ல மந்திரியா? ஒரு வாங்கு வாங்கினான் பரணி. அவனின் இந்த பேச்சு சண்முகத்தை நிலவிளக்க வைத்தது. பரணி, நீ என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசுறியா என்று சத்தமான குரலில் கேட்டான். ஏன், நான் பேசுனது உனக்கு புரியலையா? வேணும்னா இன்னொரு தடவை சொல்லவா? இதோ பாரு, நீங்க போடுறதா சொன்ன நகையத்தான் எங்க வீட்டுல கேக்குறாங்க. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. நாங்க சொன்னது வாஸ்தவம் தான். இப்ப கூட சொல்றேன், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த நகையை போட்டுத்தான் என் கல்யாணத்தை பத்தியே நினைக்க இருந்தேன். ஆனா இப்படி ஈட்டிக்கார மாதிரி கழுத்துல கத்திய வைக்கிறதா இருந்தா உங்க உறவே தேவையில்லை. சரி, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? யாருக்கு தெரியும்? எனக்கு வேலை கிடைக்கணும், அதுல நான் நிலைக்கணும். சுமாரா சொல்றேன், ஒரு 4-5 வருஷம் ஆகலாம். அப்ப அது வரைக்கும் நான் காத்திருக்கணுமா? ஆமா, இதுதான் இப்ப இந்த வீட்டினோட நிலை. பரணியின் பதிலை வழிமொழிவது போல சாந்தாவும் வாய் திறக்க தொடங்கினாள். பரணி, நான் சொல்ல நினைச்சதுதான் சொல்லியிருக்க. அவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு போட்ட இந்த நகையைத்தான் பெருசா மதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த நகையை போட முடியாம போனது நம்ம தப்பு தான். அதுக்கு பரிகாரமா நான் ஒதுங்கி அவர் கேட்கிற விவாகரத்தை கொடுத்துடுறேன். வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரை நல்லா இருக்க சொல்லு. நானும் வேலைக்கு போறேன். எனக்காக நீயும் கஷ்டப்பட தேவையில்லை. மனைவியின் குடும்பத்தை ஒரு ஆட்டு ஆட்டலாம் என்று வந்த சண்முகத்துக்கு இப்போது தான் ஆடிவிட்டது போல தோன்றியது. மௌனமாக எழுந்தான். சகுந்தலா மட்டும், மாப்பிள்ள நீங்க உட்காருங்க, இவங்க புரியாம பேசுறாங்க என்று கிஞ்சலாக பேசி பார்த்தாள். ஆனா சாந்தா பரணி இருவரையும் முறைத்து பார்த்து விட்டு வந்தது போலவே விறுவிறுவென்று திரும்பி விட்டான் சண்முகம். சகுந்தலாவுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. ஏண்டா, எதுவும் பேசாதன்னு சொன்னல, இப்படியா வெட்டி விடுற மாதிரி பேசுறது என்று வெடித்தாள். அம்மா, நீ தான் புரியாம பழைய பஞ்சாங்கமாகவே இருக்க. நான் சரியாதான் பேசியிருக்க. போய் உன் வேலையை பாரு, நான் வரேன் என்று விருட்டென்று புறப்பட்டான். எங்கே புறப்பட்டுட்ட? நீ இன்னும் சரியா சாப்பிடக்கூட இல்ல. எனக்கு இப்ப சாப்பாடு முக்கியம் இல்ல என்ற அவனது தேய்ந்த குரல் மட்டும் அவர்களில் காதில் விழுந்தது. ஹாலில் தரையில் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி தாடை வருடி கொண்டு இருந்தார் சிவபிரகாசம். குருவும் பரணியும் எதிரில் வந்து நின்றவர் அவரிடம் ஏறிட்டனர். சற்று தள்ளி கல்யாணி. கல்யாணியை பார்த்து, நீ போய் அரச மரத்து பிள்ளையாருக்கு அருங்கப்புல் மாலை போட்டுட்டு 11 சுத்து சுத்திட்டு வரும்போது கொஞ்சம் அருங்கப்புல்லோட வா என்றார் சிவபிரகாசம். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படின்னா சொல்லுங்க, நான் போறேன் என்று கல்யாணி புறப்பட்டு விட, என்ன அந்த பொண்ணு கிடைச்சிட்டா தானே? கிடைச்சிட்டாயா? இதை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. போக போக இன்னும் நிறைய அனுபவங்கள் ஏற்படும் போது இப்படி நீ பேச மாட்ட. ஆமா, எனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் தான் இனி பெருக. நானும் சொன்ன மாதிரி உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க சொல்ற வேலைகளை எல்லாம் செய்யவும் தயாராக இருக்க. ஆனா மனசாட்சிக்கு விரோதமா மட்டும் எதையும் செய்ய சொல்லிடாதீங்க. இந்த வயசுல நேர்மை மேல உனக்கு நிறைய பற்று இருக்கிறது நினைச்சு சந்தோஷப்படுறேன். பக்தியும் வந்துட்டா உன்னை கையில பிடிக்க முடியாது. பக்தியா? ஆமா, குரு பக்தி, கடவுள் பக்தி. சிவபிரகாசம் சொன்னதை கேட்டு லேசாக சிரித்தான் பரணி. என்னப்பா நீ பகுத்தறிவுன்னு பேசிக்கிட்டு இந்த நல்ல கண்ணுக்கு புலப்படுறதுதான் உலகன்னு நினைக்கிறவனா? நல்ல கண்ணு இல்லப்பா, நல்ல கண்ணு இது. கண்ணு உள்ளே இருக்குப்பா, உள்ளே இருக்கு. சிவபிரகாசம் நெஞ்சை தொட்டு காட்டி பேசினார். அது மணக்கண், அதான் நிஜக்கண். உன் கண்ணை நான் எப்ப வேணாலும் கட்டுவேன், அதான் கட்டி காமிச்சனே. ஐயா, இப்படி பத்திரிக்கைக்காரங்க பேட்டி மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? நாங்க உங்க வரையில் என்ன செய்யணும் அதை முதல்ல சொல்லுங்க. அதுவரை பேசாத குரு மெதுவாய் வாய் திறந்தான். சிவபிரகாசமும் அந்த ஜீவ சமாதியை சமாதிக்குள் அடங்கிவிட்ட சித்த புருஷரை நினைக்கத் தொடங்கினார். சிவபிரகாசத்தின் நினைப்பு அப்படியே சோமாஸ்கந்தர் என்னும் அந்நாளில் வாழ்ந்த சித்தரின் மேல் சென்றது. தன்னையும் மறந்து கண்களை மூடிக்கொள்ள கையிரண்டும் கூப்பியது. அவர் தியானத்தில் மூழ்கப் போவதாக நினைத்தனர் பரணியும் குருவில். சகஜமாக பேசிக்கொண்டு இருக்கும் போது இப்படி செய்தது அவர்களுக்கு ஆச்சரியமாக மட்டுமல்ல, அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. தன்னை மறந்து அப்படியே மாறியவர் அதன் பின் கூப்பிய கரத்தை விளக்கவோ திரும்ப கண்களை திறக்கவோ இல்லை. எதிரே சிறை ஒன்று இருப்பது போலதான் பரணிக்கு தோன்றியது. ஆச்சரியம் விலகாமல் குருவை பார்த்தான். பரணி, என்னடா இவரு திடீர்னு இப்ப கண்ணு மூடிக்கிட்டு உட்கார்ந்துட்டாரு? இந்த மாதிரி ஆளுங்க விஷயமே இப்படித்தான், கொஞ்சம் பொறு என்றவன்
ஐயா, ஐயா என்று அவரை கூப்பிட்டு பார்த்தான். அவர் கண்களை திறக்கவில்லை. முகத்துல தண்ணீர் தெளிச்சு பாப்போமா என்றான் குரு. இவர் என்ன மயக்கத்திலே இருக்காரு? தண்ணீரை தெளிக்க தியானத்துல இறங்கிட்ட மாதிரி தெரியுது. விரு, அவரா கண் திறந்துட்டு நம்ம கூப்பிடட்டும். நம்மளும் கொஞ்சம் விலகி போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வருவோம். பரணி மெல்ல அங்கிருந்து விளங்கினான். குருவும் பின்தொடர்ந்தான். பிளாட்டுக்கு வெளியே வந்தனர். மாடிப்படிகளில் யாரோ வரும் சப்தம். கல்யாணி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ட போல இருக்கு என்றான் குரு. ஆனால் வந்தது குருவின் தாயான ராஜேஸ்வரி. தோனி ஹேண்ட்பேக்குடன் வேலை முடித்துவிட்டு வந்தவள் குரு பரணி இருவரையும் நேருக்கு நேர் பார்த்தாள். வீட்டுக்குள் அரட்டை அடித்தபடி இல்லாமல் வராண்டாவில் அவர்கள் நிற்கவும், இங்க என்னடா பண்றீங்க என்று ஆரம்பித்தாள். புழுக்கமா இருந்துச்சுமா, மொட்டை மாடிக்கு போவோன்னு வந்தோம், அதற்குள்ள நீங்க வந்துட்டீங்க சமாளித்தான் குரு. ஆமா, ஏன்பா பரணி, உனக்கு என்ன லீவா? இந்த நேரம் நான் முன்ன பார்த்ததே கிடையாது. அது ஒரு பெரிய கதைம்மா, உள்ள வந்து சொல்றேன். அப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கு, நல்ல காப்பியா போட்டு கொடுங்க. குரு பேசியபடியே பரணியும் அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். ராஜேஸ்வரி தன் பிளாட்டுக்குள் நுழையும் முன் எதிர் பிளாட்டில் ஒரு பார்வை பார்த்தாள். பெருமூச்சு விட்டபடியே உள்ளே வந்தாள். பரணியும் அதை கவனித்தான். உள்ளே வந்தவள் பரணியைத்தான் ஏறிட்டாள். அவனுக்கும் அவளது பார்வைக்கும் அர்த்தம் புரிந்தது. அது வந்துபா, நான் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை போயிடுச்சு, இனிமே அடுத்த வேலைத்தான் பார்க்கணும். வேலை போயிடுச்சா? என்னப்பா சாதாரணமா சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, மருந்து கம்பெனிங்களாலே அது அப்பப்ப கை மாறிக்கிட்டே இருக்கும். என் கம்பெனியும் ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் வாங்கியிருக்கான். புது நிர்வாகம், புதுசா கொள்கை, அதுல ஆட்குறைப்புன்னு ஒண்ணு. இப்பத்தான் பெரும்பாலும் எல்லா வேலைகளுக்கும் மிஷின் வந்துடுச்சு. நீ ரோபோவை சொல்றியா? அது என்ன எந்திரன் ரஜினிகாந்த் மாதிரியா? ஒவ்வொரு டிஸ்பென்சரியா ஏறி இறங்கி டாக்டர் கிட்ட சாம்பிள கொடுத்து விளக்கம் சொல்லுமா என்ன? ராஜேஸ்வரி பேசியபடி பேக்கை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்தாள். குளியல் அறைக்கு போய் கை கால் முகம் கழுவி கொண்டாள். சேலையை இடுப்பில் செருகிவிட்டு கேஸ் அடுப்பை பற்ற வைத்து பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பினாள். ஃப்ரிட்ஜை திறந்து பாய் பாக்கெட்டை எடுத்து அதை கத்தரிக்கோளால் வெட்டி அடுப்பில் இன்னொரு பக்கம் கொதிக்க வைக்க தயாரானாள். வேலைக்கு போய்விட்டு வந்த நிலையிலும் அந்த சுறுசுறுப்பு பரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆன்டி, உங்களுக்கு நல்ல ஸ்டெமினா, வைட்டமின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட போதுமான அளவு இருக்கு என்றான். நீ ஒண்ணுப்பா, முதுகு வலியோட நான் பட்ட பாடு எனக்குத்தான் தெரியும். மெனோபாஸ் பீரியட் வேற, பெண் ஜென்மமாவே பிறக்க கூடாது. எதுக்கு டாக்டர் கிட்ட போனாலும் இப்ப அப்படித்தான் இருக்கு. பீரியட் பாஸ் ஆனதும் சரியாயிடுன்னு பெயின் கில்லர் மாத்திரைகளை எழுதி கொடுத்துறாங்க. ஆனா வலி உயிர போகுது. ஏதோ அந்த நாள்ல சாப்பிட்ட சாப்பாட்டால இப்ப சமாளிக்க முடியுது. ஆமா, முதுகு வலிக்கு என்ன மாத்திரை போடுறீங்க? அது யாருக்குப்பா தெரியும்? சீட்டு கொடுத்தா கடையில கொடுக்கறான், அவன் தரத்துதான் என்று ராஜேஸ்வரியின் பேச்சு தடம் மாறியது. ஆனாலும் கைக்கு கை என்று வேலை முடிந்தது. பரணி குரு இருவருக்கு முன்னால் காஃபி டன்பரை நீட்டினாள். பரணிக்கு பிரமிப்பாய் இருந்தது. காஃபியிலும் நல்ல வாசம். ஆமா, உங்க அக்கா வந்திருக்க மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனையா? ராஜேஸ்வரி அப்படியே டிராக் மாறி பரணியின் அக்காவிடம் வந்தாள். ஆமா ஆன்டி என்று இரு வார்த்தைகளோடு அதற்கான பதிலை முடித்து கொண்டான். ஏன்பா, என்கிட்ட உன் வீட்டு பிரச்சனையை பேச உனக்கு சுயமரியாதை இடம் தரலையா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல ஆன்டி, இது ஒரு வீணா போன பேச்சு. அக்காவும் ஒரு முடிவு பண்ணிடுச்சு. நானும் இன்னைக்குத்தான் அந்த விஷயத்துல தெளிவா முடிவோட பேசினேன். என்ன பேசின? பரணியும் காஃபியை பருகியபடியே அவ்வளவையும் சொல்லி முடித்தான். அதை கேட்டு ராஜேஸ்வரி முகத்தில் தீவிரமான சிந்தனை. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? இந்த தங்கத்தை நினைச்சா இது படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லப்பா. வீடு நாடு சகலத்தையும் ஆட்டி படைக்குது. 10 வருஷத்துக்கு முந்தி வாங்கின டிவி, ஃப்ரிட்ஜு, காரு, பைக்குன்னு எதை எடுத்தாலும் அதெல்லாம் ஒரு 10-20% தான் விலை ஏறி இருக்கு. ஆனா தங்கம் மட்டும் 200 மடங்கு மேல ஏறியாச்சு. இவ்வளவுக்கும் அது கருக்காதுன்றத கடந்து அதை பத்தி பலருக்கும் எதுவும் தெரியாது. நம் நாட்டு பொம்பளைங்கத்தான் காது, மூக்கு, காலு, கையின்னு தங்கத்துக்கு அடிமைனா மேல்நாட்டுக்காரங்களும் அப்படித்தான் இருக்காங்க. இந்த தங்கம் பெரிய புதிரிப்பா. ராஜேஸ்வரி பெருமூச்சோடு சலித்து கொண்டாள். இவ்வளவு சொல்ற நீங்களும் கால் கையின்னு ஒரு 5-6 பவுனோட இருக்கீங்க. அது சரி, இது என் அப்பா ஆசையா செஞ்சு போட்டதுப்பா. அப்புறம் நான் உழைச்சி சம்பாதிச்சது இல்ல. நகை போட்டுங்கன்னா அதான் கருக்காதபடி கவரிங் நகை வந்துருச்சு இல்ல, அதுக்கு மாறிக்கலாம்ல. வாஸ்தவம் தான். ஆனா கவரிங் ஏன் பெருசா சக்சஸ் ஆகல தெரியுமா? ஏன் ஆண்டி,
என்னத்தான் இருந்தாலும் இது டூப்ளிகேட், ஒரிஜினல் கிடையாதுன்ற ஒரு எண்ணம் அதை வாங்கும்போது வந்துடுது. இந்த உலகம் எவ்வளவோ விஷயத்துல கெட்டு இருந்தாலும் அசலுக்குண்டான மதிப்பை கொடுக்கிற விஷயத்துல மட்டும் துளி கூட மாறலப்பா. மாறவும் கூடாது. உண்மை எப்பவுமே உண்மையாதான் இருக்கவும் முடியும். நீ கூட பாரு, நல்லவங்களை விட கெட்டவங்க கிட்டத்தான் இந்த உண்மை மேல் பற்று அதிகம். என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? அது எப்படி? எனக்கு புரியலையே. என்ன புரியல? இப்ப சினிமாவில ஒரு வில்லன் இருக்கான்னு வை, அவனுக்கு யாராவது துரோகம் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே சுட்டு கொன்னுடுவான். ஏன்னா அந்த துரோகத்தை அவனால் தாங்கிக்க முடியல. நாம என்ன செய்வோம்? ஜீரணம் பண்ணி பார்ப்போம், அதிகபட்சம் புலம்புவோம், அவனை மாதிரி அதுக்கு ஒரு தண்டனை தருவோமா? சரிதா ஆண்டி. அப்ப இந்த நல்லதுக்கு காலம் இல்லைன்னு சொல்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் சும்மா உளறல். நல்லதுக்கு காலம் இல்லைன்னா இந்த ஊர் இப்படியா இருக்கும்? நம்ம மதுரை மக்கள் தொகை 30 லட்சத்தை தாண்டிடுச்சு. போலீஸ்காரங்க எண்ணிக்கை ரொம்பவும் குறைச்சல். அவங்களால என்ன பண்ண முடியும்? எப்படியோ கட்டுப்பாடா வச்சிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வேஸ்ட்ன்னு சொல்ல வரீங்களா? மண்ணங்கட்டி அந்த 30 லட்சத்துல 1% வேணும்னா தப்பா இருக்கலாம். அதாவது ஒரு 3000 பேரு, அவங்கள கட்டுப்படுத்த இவங்க வேணும்ல. மீதி 99% பேர் மானம் மரியாதை கட்டுப்பாடுன்னு வாழறோம். அப்புறம் எதை வச்சு காலம் கெட்டு போச்சுன்னு நீ சொல்ற? ஆன்ட்டி, எப்படி உங்களால இப்படி யோசிக்க முடியுது? உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா எனக்கு மனசு ரொம்ப தெம்பா இருக்கு. ஐஸ் வச்சுட்டு போதும், சீக்கிரமா நல்ல வேலையில் சேரப்பாரு. அப்படியே இவனுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணு. நிச்சயமா ஆன்ட்டி. இந்த தடவை 2 பேருக்குமே ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கு. பாப்போம். எந்த கம்பெனிலப்பா? கம்பெனி கம்பெனி என்ன தந்தை அடிக்கிற? இது கம்பெனி இல்ல ஆன்ட்டி, எனக்கு குரு தான் கம்பெனி. குருவுக்கு நான் தான் கம்பெனி. புரியுற மாதிரி சொல்லுப்பா. இப்ப விடுங்க, ஒரு நாள் விளக்கமா சொல்றேன். எங்க வேலையில எனக்கு குழப்பமும் சந்தேகமும் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்ககிட்ட தான் வருவேன். ஏன்னா உங்க சாதுரியம் எனக்கு பிரமிப்பாய் இருக்கு. ரொம்பவே குழப்பற. இதுல இருந்து ஏதோ கோக்குமாக்கு வேலையாதான் இருக்கும் போல தெரியுதே. அது இப்ப தெரியாது ஆன்ட்டி. ஆனா அப்படி மட்டும் இருந்தா நிச்சயம் அதை செய்ய மாட்டோம். அந்த தெளிவுல இருந்த போதும்பா. மனசாட்சி தப்புன்னு சொல்ற ஒன்னை செய்யாதீங்க. வயசு பசங்க சும்மா மட்டும் இருக்க கூடாது. இந்த காலமும் நேரமும் போனா வராது. இந்த காலத்துல படுற இன்ப துன்பம் ஏமாற்றம் எதுவும் வீண் போகாது. பின்னால இதான் உலகத்தை எடை போட்டு பார்க்க பயன்படும். ராஜேஸ்வரியின் பேச்சு பரணிக்கு ஒரு புது தெம்பை தந்தது. நல்லது ஆன்ட்டி, நீங்க வேலையை பாருங்க, நான் வரேன். பரணி புறப்பட்டான். குருவும் புறப்பட ராஜேஸ்வரி தடுத்து, இருடா, உனக்கு ஒரு வேலை இருக்கு என்றாள். பரணி வெளியே வந்தான். எதிரில் போய் உள்ளே பார்த்தான். சிலம்பரகாசத்திடம் அசைவே இல்லை. ஆனால் கல்யாணி வந்திருந்தாள். முகத்தில் உணர்வே இல்லாதபடி பார்த்தாள். அவனை நெருங்கினாள். பேசிக்கிட்டே இருந்தாரு, தியானத்துல ஆழ்ந்துட்டாரு என்றான். இப்படி தாத்தா உட்கார்ந்துட்டா வெளியே சஞ்சாரம் போகிறதா அர்த்தம் என்றாள் கல்யாணி. வெளியே சஞ்சாரமா? ஆமா, தாத்தாவுக்குள்ள இப்ப தாத்தா இல்ல. நீ சொல்றதே புரியல. இப்ப புரியாது, ஆனா போக போக புரியும். உன் தாத்தாவை எப்படி எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியல. பெரிய புதிரா இருக்காரு. ஆமா, பெரிய புதிர்தா. நான் ஒன்னு சொன்ன கேட்பீங்களா? கல்யாணி கேட்டாள். என்ன? நீங்க 2 பேரும் ஒரு மாசத்துக்கு எங்கேயாவது போயிடுங்க. என்ன சொல்ற நீ? திடுக்கிட்டான் பரணி. தாத்தாவோடு நீங்க சேர வேண்டாம். உங்க வாழ்க்கை மாறிடும். அப்புறம் அந்த காடு ரொம்பவும் ஆபத்து. அங்க போன யாரும் புலிப்பாறை கிட்ட போனதே இல்ல. என்னென்னமோ சொல்றியே. புலிப்பாறை, காடு, புரியலையே. பரணி கேட்கவும் சிவபிரகாசத்திற்கு விழிப்பு வரவும் சரியாக இருந்தது. சிவபிரகாசம் கண் விழிக்கவும் கல்யாணியிடம் பேச்சு அப்படியே மாறத் தொடங்கியது. என் தாத்தா உங்க தாத்தா மாதிரி வழக்கமான தாத்தா கிடையாது, பெரிய யோகி என்றாள். பரணியும் குருவும் புரிந்து கொண்டனர். நல்ல வேலை, கல்யாணி எச்சரித்தது பற்றி அவருக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. என்னையா பேசிக்கிட்டே இருந்தீங்க, அப்படியே கண்ணு மூடி தியானத்துல உட்கார்ந்துட்டீங்க என்று பரணி கேட்டான். அட ஆமால்ல, நாங்க ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லதுப்பா, நான் அப்படியே வெளியே சஞ்சாரம் போயிட்டு வந்தேன். சஞ்சாரப்பா? ஆமா, அத பத்தி எல்லாம் உங்களுக்கு சொன்ன இப்ப எதுவும் புரியாது. நாளைக்கு காலையில நல்லா குளிச்சுட்டு அரச மரித்தடியை தேடி போய் அங்க இருக்கிற பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை சாத்திட்டு அப்படியே 12 பிரதட்சணம் செய்யுங்க. அப்புறமா அகத்திக்கீரையை வாங்கி பசியோடு இருக்கிற பசுமாட்டுக்கு கொடுங்க. பிறகு என்னை பார்க்க வாங்க. உங்களுக்கு நான் ஒரு வேலை சொல்றேன், அதை நீங்க செய்யலாம் என்றார்.
நாளையில இருந்து நீங்க செய்ய போற ஆத்ம யோகமான செயல்பாடுகள் அது உங்களுக்கு நல்ல அனுபவங்களும் ஞானங்களும் ஏற்படத்தான் இதையெல்லாம் செய்துவிட்டு வர சொன்ன என்று முடித்தார் சிவபிரகாசம். பரணிக்கு உண்மையிலேயே பிரமிப்பாய் இருந்தது. அமைதியாக விலகத் தொடங்கினான் குரு. கல்யாணி மட்டும் குழப்பமாக பார்த்தாள். சரண்யாவின் பிளாட். அவளிடம் இன்னமும் படபடப்பு தெரிந்தது. மல்லிகா அவளுக்கென கலந்து வைத்திருந்த காஃபி ஆறி போய் விட்டிருந்தது. அண்ணன் ரவிக்குமாரும் கவனித்தபடி வந்தான். என்ன இன்னமும் பயம் போகலையா என்று ஆரம்பித்தான். ஆமாண்டா, படுபாவிங்க எப்படி கட்டி போட்டு வச்சிருந்தாங்க தெரியுமா? கைய பாரு, இன்னும் தழிந்து அவள் புலம்ப ராஜதுரையும் வந்தார். தைரியமா இரு, இனி தனியா மட்டும் எங்கேயும் போகாத. அந்த தயாளன் குரூப்பை பிடிச்சு உன்னை கட்டி போட்ட மாதிரியே கட்டி போட்டு உன் கையில் பெல்ட்டை கொடுத்து அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணாதான் என் ஆதரவு அடங்கோ என்றார். விட்டா இவ கையில கத்திய கொடுத்து குத்துன்னு கூட சொல்வீங்க போல இருக்கு. அப்படி செய்தாலும் ஒன்னும் தப்பு இல்ல மல்லிகா. அவர்களுக்கெல்லாம் உயிரோட வாழறதுக்கு தகுதியே இல்லை. அவங்களை கேட்டா நம்மளே சொல்லுவாங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், இனிமே ஒரு போலீஸ்காரரா வீட்டில் எதையும் செய்யாதீங்க. யார் செஞ்ச புண்ணியமோ அந்த பரணியால வந்த பிரச்சனை அவனாலே தீர்ந்துருச்சு. போரும் சராசரி மனுஷங்களா புலம்பாதீங்க. ஒரு போலீஸ்காரனா இருக்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம். ராஜதுரை நெஞ்சை நிமிர்த்தி கொண்ட போது அவர் செல்போனில் அழைப்பொலி. அதில் காதை கொடுக்கவும் அந்த தயாளன் பேசினான். என்ன இன்ஸ்பெக்டர், மகளை கண்டுபிடிச்சிட்ட போல இருக்கு. ஓ நீயா? என்னடா பயந்தாங்கோலி, பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறியா? நம்பரை பார்த்தப்பவே நினைச்சேன் உன்கிட்ட சிக்க நான் என்ன கேனையினா? எங்கே எப்ப தைரியம் காட்டணும்னு எனக்கு தெரியும். மண்ணங்கட்டி கடைசியில நான் யாருன்றத காட்டினேன்ல. நீ எங்க காட்டின? எல்லாம் அந்த பசங்க பண்ண வேலை. சும்மா சொல்லக்கூடாது. 2 பேரும் நல்லா துடியாத்தான் இருக்காங்க. மத்தபடி நீயும் உன் துறையும் வடிவேல் காமெடி பண்ற மாதிரி லைசன்ஸ் இல்லாம போற வரவங்க கிட்டதான் உங்க வீரத்தை காட்டுவீங்க. டேய், நீ அதிக பேசுற. உன் வாள் என் கஸ்டடியில் தான் இருக்கா. இப்ப போய் வச்சுக்கிறேன் பாரு அவனுக்கு கச்சேரிய. அதுக்கு பதில் ஆப்பு வைக்கிற. ஆனா அதை எப்படின்னு சொல்ல மாட்ட. எந்த பசங்களை வச்சு நீ உன் பொண்ணை கண்டுபிடிச்சியோ அந்த பசங்க என்ன வெளியே வராமல போயிடுவாங்க. என்ன மிரட்டுறியா? மிரட்டல, இது சவால். மறுபக்கம் போன் கட்டானது. ராஜதுரை முகம் இருளத் தொடங்கியது. கவனித்தபடி இருந்த மல்லிகா, ரவிக்குமார், சரண்யா மூவரும் அவரையே பார்த்தார்கள். யாருங்க திரும்பவும் அந்த தடி பசங்களா? ஆமா, திருட்டு நாய். சவால் விடுறா என்கிட்டயே. என்னப்பா? ரவி, நீ போய் அந்த 2 பேரையும் கொஞ்சம் கூட்டிட்டு வாய. எதுக்குப்பா? சொன்னதை செய். அவர் அதட்டவும் மகன் விலகினான். அடுத்த 5வது நிமிஷத்தில் அவர் எதிரில் பரணியும் குருவும் நின்றனர். பரணி, குரு, உங்க 2 பேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அந்த கடத்தல் புள்ளிகள் இப்ப உங்க மேல குறி வச்சுட்டாங்க. உங்க உதவியால்தான் நான் சரண்யாவை கண்டுபிடிச்சேன்னு அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால உங்க மூலமா எனக்கு தொந்தரவு கொடுக்க தயாராயிட்டாங்க. அதனால நீங்க எங்கேயும் தனியா போக கூடாது. மீறி போக நேர்ந்தா சொல்லுங்க. எங்க போலீஸ் உங்களுக்கு காவலுக்கு வரும். தப்பி தவறியும் எனக்கு தெரியாம மட்டும் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க. இது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க அக்கா, தங்கை, அம்மா, அப்பான்னு அவ்வளவு பேருக்கும் தான். கிட்னாப்பர்ஸ் எப்பவுமே நல்லா மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதாவது உங்களை குறி வச்சுக்கிறதா சொல்லிட்டு உங்க குடும்பத்துல உள்ளவங்களை கடத்தலாம். அதனாலதான் சொன்னேன். ராஜதுரை மிக எச்சரிக்கையாகவே பேசினார். சரண்யா பரணியை மிகவும் பரிதாபமாக பார்த்தாள். ஆனால் பரணியிடம் எந்த படபடப்பும் இல்லை. சார், நீங்க கவலைப்படாதீங்க. அங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சினிமா ஹீரோ மாதிரி பேசுற? சினிமாவில மட்டும்தான் 10 பேரை அடிக்கிறது சாத்தியம். ஆனா சினிமா வில்லன்கள் விஷயம் நிஜத்திலையும் சாத்தியம். நீ ஜாக்கிரதையா இருக்கிறது மட்டுமல்ல, புத்திசாலியாகவும் இருக்கணும். சரிங்க சார் என்று அரை கண்ணால் சரண்யாவை பார்த்தபடி அங்கிருந்து அகன்றான் பரணி. சரண்யாவின் பார்வையோ வெரி சாரி என்று அவளிடம் கெஞ்சுவது போல பார்த்தது. வீட்டுக்குள் நுழைந்தவனை சகுந்தலா, சாந்தா, பிரபா என்று மூவரும் பிடித்து கொண்டனர். அவனும் ராஜதுரை சொன்னதை அப்படியே சொன்னான். அதை கேட்டு சகுந்தலா மிரண்டு விட்டாள். பட்ட காலிலே போடும், கெட்ட குடியே கெடும். முதல்ல உனக்கு வேலை போச்சு, இப்ப உயிருக்கே ஆபத்து. நமக்கு மட்டும் ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குது என்று மூக்கை சிந்தினாள். சும்மா இருமா, வேலை போய் வீட்டுல டிவியில காமெடி சேனல் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையே காமெடியா ஆயிடும்னு பயந்துட்டேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அட போன, ஊருக்கெல்லாம் ஒரு வழினா இவனுக்கு மட்டும் தனி வழி. ஆமாம்மா, தனி வழியில போறதுதான் பெருமை. வாய மூடு.
இப்ப சொல்றேன், இந்த வீட்டை விட்டு நீ எதுக்காகவும் எங்கேயும் போகக்கூடாது. அம்மா, சார் என்னை மட்டும் சொல்லல, உங்களுக்கும் தான் சொல்லியிருக்காரு. ஆமாண்டா, நாங்களும் எங்கே போக போறதில்ல. அது சரி, எத்தனை நாளுக்கு இப்படி? எத்தனை நாளுக்குன்னா அவன் பிடிபட வரைக்கும் தான். அதுக்கு பல வருஷம் ஆகலாம். நம்மளும் வீட்டுக்குள்ளே இருப்போம். அப்படியே வெளியே போய் இது சென்ட்ரல் ஜெயில்னு ஒரு போர்டு எழுதி போடலாமா? என்ன கிண்டலா? பின்ன என்னம்மா, யாராவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டையே கொளுத்துவாங்களா? அப்ப வெளியே போய் அவங்க கையில சிக்கலன்னு சொல்றியா? நான் ஏன் சிக்கிறேன்? அவன் சிக்குவான் பாரு. இந்த அசட்டு தைரியம் எல்லாம் வேண்டாண்டா. அட என்னம்மா நீ? சரணியா இருக்கிற இடத்தை சொன்ன சிவபிரகாசம் ஐயா இந்த திருட்டுனா இருக்கிற இடத்தை சொல்லாமலா போயிடுவாரு என்றான். அவளை மீறி வெளிப்பட்ட உண்மை அவர்கள் மூவரையும் அப்படியே வாய்ப்பிழக்க செய்தது. குறிப்பாக சகுந்தலா பரணியை அதிர்ச்சிக்குரியாதபடி பார்த்தாள். அவளுக்குள் இப்போது வீரமணி பாமா சொன்னது எல்லாமும் சேர்ந்து ஓடத் தொடங்கியது. மூவரும் ஸ்தம்பித்து விட பரணி சற்று திக்குமுக்காடத் தொடங்கினான். தன்னையும் அறியாமல் சிவபிரகாசத்தை பற்றி பேசிவிட்டதற்காக நொந்து கொள்ளவும் செய்தான். அவன் அம்மா சகுந்தலா மிக நெருங்கி வந்தாள். உற்று பார்த்தாள். அவனோ அந்த பார்வையை தவிர்த்தான். என்ன பாருடா, என் முகத்தை பாரு. இப்ப நீ என்ன சொன்ன? எங்க திரும்பவும் சொல்லு என்று அவனை நோண்டினாள். அம்மா விடுமா, எனக்கு எதுவும் ஆகாது. போய் நீ வேலையை பாரு. அது அப்புறம். ஆனா அந்த பெரியவர் சொன்னாருன்னு சொன்னியே? ஆமா, அவ தன் சக்தியால சரணிய கிட்டத்துலதான் இருக்காருன்னு சொன்னாரு. நானும் குருவும் அதை வச்சு அவ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சோம். அப்ப அவரை பத்தி வீரமணி அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். நீ இதெல்லாம் நம்புற ஆள் கிடையாதே. இப்ப கூட நான் முழுசா நம்பல. எனக்குள்ள அவர் வரையும் பல கேள்விகள் இருக்கு. இதோ பாரு, இந்த மாதிரி விஷயத்துல ஒண்ணு முழுசா நம்பணும், இல்லைன்னா அடியோடு விளங்கணும். ரெண்டு கேட்டானா மட்டும் இருக்கக்கூடாது. எனக்கு தெரியும் எங்க எப்படி நடந்துக்கணும்னு. நீங்க அனாவசியமா என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். பரணி வாடா, நானும் இப்போ உன் கூட வரேன். உன் அப்பா எப்ப திரும்புவாரு? உன் அக்கா அவ புருஷ வீட்டுக்கு எப்ப வாழ போவான்னு அவகிட்ட நான் கேட்க வேண்டிய விஷயங்கள் பல இருக்குடா. ஆரம்பிச்சிட்டியா? ஒரு மனுஷ கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சக்தி இருக்குதுன்னா உடனே உங்க புத்தி இப்படித்தானே போகும். இதுல என்னடா தப்பு இருக்கு? உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட காட்டுற மாதிரி தான் இதுவோ. முதல்ல இவர் எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு பிறகு நீ கேட்க நினைச்ச கேள்விகள் எல்லாம் நானே அவர்கிட்ட கேட்கறதா இருக்கேன். அதுவரை அமைதியா இருங்க. போங்க, போய் வேலையை பாருங்க என்று தற்காலிகமாக அவர்களை கத்தரித்தான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் பெரியவர் சிவபிரகாசத்தை பார்க்க மனத்துக்குள் தீர்மானித்து விட்டாள் சகுந்தலா. அவன் அறைக்குள் சென்று டிவியை போட்டுக்கொண்டு அமரவும் மெல்ல வெளியேறி அவரை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். சாந்தா மட்டும் அவர் எங்கே போகிறாள் என்பதை புரிந்து கொண்டாள். பெரியவர் அவருக்கான பிளாட்டில் இல்லை, கல்யாணி தான் இருந்தாள். சகுந்தலா வரவும் ஆச்சரியப்பட்டாள். பெரியவர் இல்லையாமா? தாத்தா இருக்கார், மொட்டை மாடிக்கு போயிருக்கார். அப்படியா, சரி நான் மாடிக்கு போய் பார்த்துக்கிறேன் என்று மொட்டை மாடி நோக்கி சென்றாள். அவள் போய் நின்ற போது இந்த இளமாலை நேரத்தில் அவர் வைத்த மாமேச உணவை ஏற்றுக்கொள்ள ஒரு கழுகு பறந்து வந்து கொண்டு இருந்தது. சகுந்தலா அந்த காட்சியை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். தட்டில் வைத்து அவர் தந்த உணவை பெற்றுக்கொண்டு அது திரும்பவும் வானம் ஏறியது. அவரும் திருப்பினார். எதிரில் சேனையின் முந்தானை இழுத்து போர்த்தியபடி பவ்யமாக சகுந்தலா. அவர் பார்த்தபடி கும்பிட்டாள். அவரும் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாக மெல்லிதாய் சிரித்தார். உங்களை பார்க்கத்தான் வந்த. எதிர்பார்த்த. நீங்க செய்த உதவியை பரணி சொன்னா. கேட்கவே சிலிர்ப்பா இருந்தது. முன்னாலேயே கேள்விப்பட்டிருக்க. இப்ப இங்க கண்ணு எதிரிலே பார்த்து விட்ட. வந்த விஷயத்த சொல்லுங்க. அந்த போலீஸ் அதிகாரி பொண்ணு கிடைச்சிட்டா. இனி என் மகளை திருட்டு பசங்க ஏதாவது செய்து விடுவாங்களான்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது, கவலைப்பட வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. என் புருஷன் இப்ப எங்க கூட இல்ல. அதே சமயம் அவர் காசியில இருக்கிறதா கேள்விப்பட்ட. அவர் திரும்பவும் வரணுமா? ஆமா, புருஷன் இருந்து எல்லாமே வாழற கொடுமையை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். கவலைப்பட வேண்டாம். அவர் வரப்போற நாள் தூரத்துல இல்ல. உங்க பொண்ணு தன் புருஷன் வீட்டுக்கு வாழ போயிடுவா. ஐயோ, நான் கேட்கவே இல்லையே. அண்ணன் கேட்கலாம்னு நினைச்சதா இப்படி பழிச்சுன்னு சொல்லிட்டீங்க. என் வரையில் எதிரில வந்து நின்னா போதும், எதுவும் பேச தேவையில்லை. பரணியும் வேலையை தொலைச்சிட்டு நிக்கிறா. தெரியும், அவனுக்கு இனிமே தான் நிறைய வேலை இருக்கு. எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பான் தானே. கவலைப்பட வேண்டாம்.
என்கிட்ட வந்துட்டவனை உயரத்துக்கு கொண்டு போக வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம். இப்ப கூட நான் உங்களை வந்து பார்த்தது அவனுக்கு தெரியாது. தெரியும். நீ போய் தைரியமா உன் வேலை பாரு. இனிமே உங்க குடும்பத்துக்கே நல்ல காலம்தான். சிவபிரகாசம் கையை உயர்த்தி ஆசீர்வதிப்பது போல் சொன்னதை கேட்டு சுகந்தரா பூரித்து போனாள். நீங்க சொன்ன அருவாக்குக்கு நான் எவ்வளவு காணிக்கை தரணும் என்று கேட்டாள். பதிலுக்கு சிரித்தாள். மனதுக்குள் உன் மகனையே தந்து விட்டாய், ஆனால் அது உனக்கு தெரியாது என்று கூறிக்கொண்டவர், எனக்கு தேவைப்படுற போது நானே கேட்டு வாங்கிக்கிறேன், நீ இப்ப போகலாம் என்றார். சகுந்தலாவும் சந்தோஷமாக அங்கிருந்து அகன்றாள். மறுநாள் சிவபிரகாசம் சொன்ன பரிகாரத்தை செய்ய பரணி தயாரானான். குருவும் வந்து சேர்ந்து கொண்டான். இருவரும் வெள்ளை வேட்டி சட்டையில் நெற்றியின் விபதியோடு புறப்பட்ட விதமே அழகையா இருந்தது. அவர்களை அப்படி ஒரு உடையில் அந்த பிளாட்டில் யாரும் பார்த்ததில்லை. இப்போது பார்த்த சிலரும் ஆச்சரியப்பட்டனர். பரணி தன் மோட்டார் பைக்கை நெருங்கி உதைத்து கிளப்ப பார்த்தான். அப்போது எதிரில் சரண்யாவின் இருசக்கர வாகனம் நின்றபடி இருந்தது. மெக்கானிக் கொண்டு வந்து நிறுத்திவிட்டு போயிருந்தான். சரண்யாவும் இவனை பார்த்து ஜன்னல் அருகே நின்றபடி ஹாய் என்று அழைத்தாள். திரும்பினான். வண்டி வந்துருச்சு. அதான் பார்த்தாலே தெரியுதே. ஓட்டி பார்த்துட்டீங்களா? இல்ல, அப்பா தான் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரே. எங்களையும் தான் சொன்னாரு, ஆனா நாங்க கிளம்பிட்டோமே. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பிரச்சனையே இல்ல. என் மேல கைய வச்ச அவங்களுக்குத்தான் ஏறியா அப்படின்னா தெரியாதா? அவள் உதட்டை சுழித்து சிரித்தபடி தெரியாது என்பது போல் தலையசித்தாள். சரி, அப்புறமா வந்து அதற்கு விளக்க கொடுக்கிறேன். இப்ப சில முக்கியமான வேலை இருக்கு. சிரித்தபடி பைக்கை கிளப்பினான். சரண்யா அவன் மறையும் வரை பார்த்தபடி நின்றாள். பைக்கிடம் நல்ல சீற்றம். பின்னால் குரு. பரணி, உன் ஆளு உன் மேல ரொம்பவே அக்கறையா இருக்காடா. பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொன்னதை வச்சு சொல்றியா? அதை வச்சு மட்டுமல்ல, கண்ணை விட்டு நீ மறையிற வரை ஜன்னல் விட்டு நகரலாவ. அப்படியா? என்ன அப்படியா? எதுவும் தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குற? குரு, எனக்கு என்னவோ நம்ம வாழ்க்கை ரொம்பவே மாறிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நீயே யோசிச்சு பாரு. நாம எவ்வளவோ ஊரை சுத்தி இருக்கோம், ஆனா ஒரு நாள் கோயிலுக்கு போயிருக்குமா? ஆமால்ல. என்ன ஆமால்ல? பெரியவர் நம்மளே நம்மளுக்கு தெரியாம கோபாலியா ஆக்கிடுவாரோ? வேண்டாம் பரணி. அப்புறம் அவர் நாம இப்படி நினைச்சு பேசுறது எல்லாம் அப்படியே சொல்லி நமக்கு அதிர்ச்சி தர போறாரு. அதுவும் சரிதான் என்றபடி அரச மரத்தடி பிள்ளையார் கோவில் ஒன்றின் முன் பைக்கை நிறுத்தினான் பரணி. அங்கேயே அருகும்புல் மாலை கிடைத்தது. ஆனால் விலைதான் அதிகம். புல் கெட்டக்கேடு இவ்வளவு விலை போனால் போகிறது என்று வாங்கி போட்டான். பின் அகத்திக்கீரை கீரை விற்பவரே பசுமாட்டையும் கட்டியிருந்தார். அவர் வரையில் பசுமாட்டிக்கு தீனி போட்டது போலவும் ஆயிற்று. புண்ணியத்தையும் வருபவருக்கு கொடுக்க முடிகிறது. குரு அவர் முன் 100 ரூபாயை நீட்ட சில்லறை இல்லை என்றார். வாங்கி வருவதாக கூறி விலகினான் குரு. பரணி மட்டும் தன் கைவசம் இருந்த கீரையை பசுமாட்டுக்கு கொடுக்க தொடங்கினான். அதே நேரம் சில்லறையை எண்ணிக்கொண்டு நடந்து வந்த குருவை ஒருவன் வந்து வாயை பொத்த மற்றொருவன் அப்படியே தூக்க அதிவேகமாய் அருகில் வந்து நின்றது ஆம்னி வேன். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்து கொண்டு இருந்த பரணி கீரையை கொடுத்து முடித்து விட்டு திரும்பி பார்த்தான். குருவை காணவில்லை. பரணியின் பார்வை நாலாபுரமும் தேடத் தொடங்கியது. அப்போது பரணியின் செல்போனில் அழைப்பு. குருதான் பேசினான். ஏய், எங்கடா போயிட்ட? இங்கேயும் போகல. சில்லறை மாத்த வந்த என்னை தூக்கிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவங்க தான் இப்ப உன் கூட பேசணும்னு சொன்னாங்க. குரு சொல்லி முடிக்க வேறு ஒருவன் இப்போது அதே செல்போனில் பேசினான். என்ன ஹீரோ, அந்த ராஜதோர்கிட்ட எங்களை பிடிச்சு கொடுத்தல்ல, இங்கே தில் இருந்தா இப்ப உன் நண்பனை வந்து பிடிச்சிட்டு போ பார்க்கலாம். அட பாவீங்களா, உங்களுக்கு நாங்க என்ன கெடுதல் செஞ்சோம்? என்ன கெடுதல் செஞ்சியா? அந்த பிள்ளைய வச்சு எங்க ஆக்களை வெளியே கொண்டு வர இருந்தோம். எல்லாம் முன்னாலதான் கெட்டுடுச்சு. இதோ பாரு, உனக்கும் அந்த போலீஸ் ஆபீசருக்குமான சண்டையில எங்களை இழுக்காத. என் கூட வந்தப்ப நான் அந்த பெண்ணை நீங்க கடத்தினீங்க. நான் தொலைச்ச பெண்ணை நானே கண்டுபிடிச்சு தரதுதான் நியாயம். அப்படியா? அப்படின்னா அப்ப கண்டுபிடிச்ச மாதிரியே இப்பவும் கண்டுபிடிச்சுக்கோ. முடியெல்லாம் உள்ளே இருக்கிற எங்க ஆளை வெளியே விட சொல்லு. உன் நண்பர் முழுசா வீடு வந்து சேருவான். இல்லன்னா உன்னோட வீட்டுக்கு தினமும் ஒரு பார்சல் வரும். அதுல தினம் ஒரு விரல் பரிசாயிருக்கும். உன் நண்பனை மொட்டை கையாய் நொண்டியாய் பார்க்க விருப்பமான யோசிச்சுக்கோ. செல்போன் கட்டானது. பரணியிடமும் ஒரு முடிவு. அடுத்த 15வது நிமிடத்தில் பரணி சிவபிரகாசத்தின் முன்னால் தான் இருந்தான். ஐயா, தப்பு நடந்துருச்சு. தெரியுமா? என்ன சொல்றீங்க? காலையில எழுந்ததுல இருந்தே உங்க ஞாபகம்தான்.
என் திருஷ்டியில் உங்க 2 பேரை தவிர எதுக்கும் இடமில்லை. அப்படி இருந்த நிலையில் ஏதோ என் வீட்டு கண்ணாடி தொட்டியில் உள்ள மீன்களை உத்து பார்த்துக்கிட்டு இருந்த அதுல ஒண்ணு அதோ துடிச்சிட்டு இருக்கு பாரு என்று எதிரே சுட்டி காண்பித்தார் சிவபிரகாசம். அதை பார்த்த பரணிக்கு பகீர் என்றது. ஐயா, அப்ப குருவு என்று கேட்க முயன்றவனின் வாயை அடைத்தவன், அவனுக்கு ஆபத்துன்னு தான் இந்த மீன் சொல்லி இருக்கு. இதோட உயிரும் உன் நண்பன் உயிரும் ஒண்ணு கிடையாது. இப்படி சூழ்நிலையால நடப்பதை தெரிஞ்சுக்க முயற்சிக்கிறது ஒரு விதம். இது ஒன்னும் அதிசயம் கிடையாது. நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் புறத்தில் இருக்கிற பல விஷயங்களோடு தொடர்பு உண்டு. எல்லாமே அலைவரிசையில் இயங்குறதால ஒரு அலை போய் இன்னொரு அலை மோதும் போது ஏற்படுகின்ற விளைவுதான் இது. இதை சகுனன்னு சொல்லுவாங்க. சகுனன்னா உடனே அதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிடுவாங்க. அப்படி சொல்றவங்க தான் மூடன். சகுனத்தை சரியாக உணர்ந்து சொல்ல தெரியணும். சகுனன்றது மாயமில்ல, மந்திரமில்ல, அது ஒரு விஞ்ஞானம். ஐயா, இப்ப எதுக்கு இந்த விளக்கெல்லாம்? இதை நான் பிறகு தெரிஞ்சுக்கிறேன். உங்க மனோசக்தியால குரு இப்ப எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. அவனை எதிரிங்க கடத்தினது இன்ஸ்பெக்டர் ராஜதுரை ஐயா கிட்ட கூட சொல்லல, உங்ககிட்ட தான் நேரா வந்திருக்க. குரு அவங்க கையில சிக்கினதோ ஒரு விதத்துல நல்லதே. அந்த கூட்டத்தையே பிடிச்சாதான் நீங்க சொல்ல போற வேலையை நாங்க செய்ய முடியும். தெரியும் பரணி, கவலைப்படாதே. எனக்கு 10 நிமிஷம் அவகாசம் கொடு. உன் நண்பன் இருக்கிற இடத்தை சொல்றேன் என்ற சிவபிரகாசம் அப்படியே கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். பார்த்து கொண்டே இருந்த கல்யாணியின் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஜாடை காட்டி அவனை மாடிக்கு அழைத்தவளாய் முன்னால் சென்றாள் அவள். மொட்டை மாடியில் காய போட்டு இருந்த துணிகள் ஆடிக்காற்றில் அல்லாடி கொண்டு இருந்தன. காலை 11 மணி பொழுதுக்கான சூரியன் மேகங்களுக்கு இடையில் தெரிந்து கொண்டு இருந்தான். தொலைவில் ஒரு வீட்டு விசேஷ நிமித்தமாக கட்டப்பட்டு இருந்த லவுட் ஸ்பீக்கரில் இங்கே அவள் என்றே மனம் என்றும் அந்த கால எம்ஜிஆர் பாட்டு ஒலித்துக் கொண்டு இருந்தது. எங்கே அவள் என்றே மனம் தேடினே நாவலில் ஓடிவா என்னும் அந்த கால எம்ஜிஆர் பாட்டு ஒலித்தது. தெருவில் தள்ளுவட்டியில் ஒருவன் இஸ்திரி போட்டுக் கொண்டு இருந்தான். பரணி ஆரம்பித்தான். என்ன கல்யாணி, ஏன் இப்படி ஆபத்தான விஷயங்களை தேடி போறீங்க? இதை சொல்லத்தான் கூப்பிட்டியா? எனக்கு ரொம்ப பயமாயிருக்கு. அவரை அவங்க ஏதாவது பண்ணிட போறாங்க. பயப்படாதே, அதான் உன் தாத்தா இப்ப இடத்தை சொல்லிட்டா நான் கண்டுபிடிச்சிடுவேன். தாத்தாவால் பளிச்சுன்னு சொல்ல முடியாது. அவர் சொல்றதை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பல போலீஸ்காரங்க ஒளிஞ்சுக்கிற கொலைகாரங்களை பிடிக்க தாத்தா கிட்ட வந்து பேசி தாத்தாவும் சொல்லி இருக்கார். ஆனா கொலைகாரங்களை போலீஸ் பிடிச்சதே இல்லை. நீ இப்ப என்ன சொல்ல வர? இன்ஸ்பெக்டர் கிட்டையும் நீங்க சொல்லுங்க, அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உன் காதல் எனக்கு புரியுது. ஆமா, உன் தாத்தா மேல உனக்கு மதிப்போ நம்பிக்கையோ கிடையாதா? அப்படி இல்லை, அவர் விஷயத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்பவும் குருட்டாம் போக்கா இருக்கும். அப்புறம் தாத்தா ஆசைப்படுற விஷயம் உலகத்துக்கு இதுவரை நடந்ததே இல்லை. அது என்னன்னு சொல்லு. அப்புறம் அது நடந்திருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். தாத்தா ஒரு 500 வருஷமா வாழணும்னு ஆசைப்படுறாரு. அப்புறம் உங்களை போல வாலிபனாக விரும்புறாரு. ஓ, இப்படியும் ஒரு விருப்பமா? அப்புறம் கூட விட்டு கூடு பாயவும் விரும்புறாரு. அவ்வளவு தானா? இன்னும் இருக்கா? இவ்வளவுதான். இதையெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு நான் நினைச்சிருந்தேன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்ப நீங்க எப்படி இவரோடு சேர்ந்து செயல்பட முடியும்? வாஸ்தவம் தான். ஆனா உன் தாத்தா கிட்ட சில ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கே. ஆனா அவர் ரொம்ப ஆபத்தானவர். இப்ப கூட உங்களை என்ன செய்ய சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு சொல்லிடு. 50-60 வருஷத்துக்கு முந்தி ஒரு சித்தர் திருப்பரங்குன்றம் பக்கம் இருந்திருக்காரு. அவர் ஒரு நாள் ஜீவ சமாதி ஆகிட்டாரு. காலப்போக்கில் அந்த சமாதி இருக்கிற இடம் தெரியாம அது மேலையில் கட்டிடங்கள் வந்துடுச்சு. அதனால அந்த கட்டிடம் எதுன்னு கண்டுபிடிச்சு அங்க பூமியில இருக்கிற ஜீவ சமாதியை நோண்டி அந்த சமாதியில இருக்கிற ஜபமாலை 7 ரசமணின்னு அந்த சித்தர் வச்சு இருந்ததை எல்லாம் எடுத்துட்டு வந்து தர வேண்டியதுதான் உங்க வேலை. இப்ப அதெல்லாம் இவருக்கு எதுக்கு? அந்த ரசமணி இருந்தா மிருகங்கள் நம்ம எதுவும் செய்யாது. அந்த ஜபமாலை இருந்தா சித்தர்களை சுலபமாக தரிசனம் பண்ணலாம். ஏட்டுக்கட்டுக்குள்ள நித்திய இளமைக்கு என்ன பண்ணணும், எந்த மூலிகையை சாப்பிடணுன்ற ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3 விஷயங்களையும் கையில வச்சுக்கிற சித்தர் மட்டும் வாழாம சமாதியா ஆகிட்டார். வேடிக்கையா இருக்கு. இதை பத்தி நான் கேட்டா தாத்தா கோபப்படுவார். சித்தர் சம்மிங்க வாலிபத்தை பெருசா நினைக்க மாட்டாங்களாம். அடுத்து அவங்க நினைச்சப்போ நினைச்ச சித்தரை தரிசனம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்களாம்.
அந்த சித்தர் கூடு விட்டு கூடு பாய்வாராம். சுவாரஸ்யமா இருக்கே. இத பாரு கல்யாணி, நான் இப்ப வாழ்க்கை மேல வெறுப்பும் கோபமாவும் இருக்கிற ஒருத்தன். உன் தாத்தா விஷயம் உண்மையோ பொய்யோ, எனக்கு அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதே நேரம் உங்க தாத்தாவை 100% ஏமாத்திர பிழைன்னு என்னால நினைக்க முடியல. அப்படி நான் நினைக்கும் போது நிச்சயம் விலகிடுவேன். நீ கவலைப்படாதே. இப்ப உன் தாத்தா என்ன சொல்றாருன்னு பார்த்து முதல்ல குருவை கண்டுபிடிக்கிறேன். அப்புறமா நீ சொல்ற அந்த ஜீவ சமாதி விஷயத்துக்கு வரேன். இப்ப நேரம் இல்ல, பிறகு பேசுவோம். பரணி அப்போதைக்கு பேச்சை முடித்து கொண்டு கீழே இறங்கினான். சிவபிரகாசம் எதிரில் போய் நின்றான். அவரும் கண்களை திறந்தார். பரணி, நான் சொல்ற அடையாளங்களை நல்லா குறிச்சு வச்சுக்கோ. தரையெல்லாம் கடல் மணல், அதனால் கடலோரம்தான் குரு இருக்கான். அதே கடலோரமா உயர்ந்த முருகன் கோவில் கோபுரம் தெரியுது. அது நிச்சயம் திருச்செந்தூர் கோவில் கோபுரம்னு நினைக்கிறேன். அநேகமா ஆறுமுகநேரிக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் இந்த இடம் இருக்கணும். கூடவே சவுக்கு மரங்கள் நிறைய தெரியுது. ஆகையால் கடலோர சவுக்கு காட்டுக்குள்ளே இருக்கணும். அந்த வீடுக்கு மேல் சிலுவை குறி தெரியுது. ஆனா அங்க தெய்வீக அதுவு கொஞ்சமும் இல்ல. அதனால அது பழைய சர்ச்சா இருக்கலாம். அப்புறம் தெற்கு பக்கம் காட்டுது, அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு. இதுதான் திருஷ்டியில் எனக்கு தெரிஞ்ச விஷயம். குருவை கட்டி போட்டிருக்காங்க. அவன் பேச முடியாதபடி இருக்கான். உயிருக்கு ஆபத்தில்ல. சிவபிரகாசம் சொல்லி முடித்தார். பரணியும் புறப்பட்டான். ஒரு நிமிஷம் இரு என்று தடுத்தவர் உள்ளே போய் கோலி குண்டு போல ஒரு ரசமணியை எடுத்து வந்தார். இதை பாக்கெட்ல வச்சுக்க, உன் நோக்கத்தை இது ஈடேத்தி கொடுக்கும் என்றார். அவனும் வாங்கி கொண்டு புறப்பட்டான். சிவபிரகாசம் வீட்டை விட்டு வெளியே வந்த பரணியின் பார்வை எதிரில் உள்ள குருவின் பிளாட்டை தான் பார்த்தது. அவன் அம்மா வேலைக்கு போய் விட்டு இருந்தான். எனவே கதவில் பூட்டி தொங்கியது. நல்ல வேலை, இப்போது வீட்டில் இருந்தால் எங்கே குரு என்று கேட்பார். ஒன்று உண்மையை சொல்ல வேண்டும், இல்லை பொய் சொல்ல வேண்டும். எதை சொன்னாலும் அவஸ்தைதான். அப்படியே கீழே இறங்கியவன் தன் வீட்டுக்குள் நுழைந்து மேசை டிராயரை திறந்து கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டான். அவள் தாயான சகுந்தலா சமையல் கட்டில் இருக்க, அக்கா குளியலில் இருக்க, தங்கை கல்லூரிக்கு போயிருக்க, இங்கே இவர்களிடம் நடந்துவிட்ட விபரீதத்தை பேச அவசியமற்ற ஒரு சூழ்நிலை. அடுத்து கீழே சரண்யாவின் பிளாட். அங்கே வரவும் ஹாலில் அவனுக்காகவே காத்திருந்தது போல ஏறிட்டாள் அவள். அப்பா இல்லையா என்று கேட்டான். ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். ஏன், அவரை பார்க்கணுமா? இல்ல, சும்மாதான் கேட்டேன். சரி வரேன் என்று புறப்பட்டவனை பார்த்து போங்க, உங்களுக்கு பாதுகாப்பு போட்டு இருக்கு. கண்ணாயிரம் அங்கிள் தான் உங்க பாதுகாப்பு என்று வெளியே கை காட்டினாள். சாதாரண உடையில் ஒரு போலீஸ்காரர் தெரிந்தார். அவரை பார்க்க கோபம்தான் வந்தது. கோவிலுக்கு போகும்போது இவர் எங்கே போனார் என்று கேட்க தோன்றியது. சரி வர என்றவனிடம் நிறைய பேச விரும்பியவள் போல பார்த்தாள். அப்படியே பரணி, இன்னைக்கு இரவு கொஞ்சம் மொட்டை மாடியில் மனம் விட்டு பேசுவோமா என்று கேட்டாள். பார்ப்போம் என்கிற ஒரு வார்த்தை பதிலோடு அந்த கண்ணாயிரத்தை நோக்கி சென்றான். அவர் சிரித்தார். என்ன தம்பி, வெளியே கிளம்பிட்டீங்களா என்று கேட்டார். ஆமா, ஆனா நீங்க எனக்கு துணையா வர தேவையில்ல. ஏன்னா எது நடக்க கூடாததோ அது நடந்து முடிஞ்சிடுச்சு என்றான். அவர் முகத்தில் பெரிய அதிர்ச்சி. என்ன தம்பி சொல்றீங்க? என் நண்பன் குருவை கடத்திட்டாங்க. ஐயோடா, எப்போ? இந்த கேள்வியை ராஜதுரை சார் உங்ககிட்ட கேட்டா என்ன சொல்வீங்க? நான் டியூட்டிக்கு வந்து அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்லுவேன். உங்க டியூட்டி டைம் எப்ப? இந்த விஷயத்துல டைம் எல்லாம் கிடையாது தம்பி. நான் சாப்பிட போனப்ப நீங்க வெளியே போயிருக்கணும். அப்பதான் தப்பு நடந்திருக்கணும். டீ கடையும் ஹோட்டலும் உங்களை நம்பித்தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால் வெட்டும் குத்தும் சர்வசாதாரணமாக போச்சு. சம்பிரதாயத்துக்கு ஒரு ஓப்பன் ஆய் வரும். ஆனா ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சதும் நான் பார்க்கல. பெரிய பெரிய விஐபிங்க விஷயத்திலேயே ஒரு துப்பும் தொடங்கல. நான் எல்லாம் சாமானியன். என்னை எல்லாம் கடத்தினா நீங்க கிளிகிளின்னு தான் கண்டுபிடிப்பீங்க. பரணி வெறுப்பும் கிண்டலுமாய் பேசியபடி பைக்கில் ஏறி அதை கிளப்பினான். அவரும் பதற்றமாக அவனை பின்தொடர்ந்தார். போலீஸ் நிலையம். நடந்ததை ராஜதுரையிடம் சொல்லி முடிக்க அவரிடம் நடுநெற்றியில் ஒரு குறுகுறுப்பு. அந்த தயாளன் ரொம்பவே ஓவரா போய்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது என்று யோசிக்க கண்ணாயிரமும் வந்து சேர்ந்தார். அவரை பார்த்த மாத்திரத்தில், என்ன கண்ணாயிரம், காத்தான டிஃபன் சாப்பிட்டாச்சா? இப்ப மதியானம் ஃபுல் மீல்ஸ் எந்த ஹோட்டல்ல? சைவமா அசைவமா என்று கோபமும் கிண்டலும் இழையோட கேட்டார். கண்ணாயிரம் தலை தாழ்ந்தது. சார், இவர் எங்களை பின்தொடர்ந்து வந்தாலும் பிரயோஜனம் இல்ல. இவரை ஒரு தட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்ப பிரச்சனை இவர் இல்ல, அந்த தயாளன் குரூப் தான். அவங்க இருக்கிற இடம் தொடர்பா எனக்கு சில தகவல் கிடைச்சிருக்கு. நான் அந்த இடத்தை தேடி போய் பார்த்து எல்லாத்தையும் உறுதி செய்து விட்டு உங்களுக்கு போன் பண்றேன். அப்ப நீங்க உங்க கூட்டத்தோடு வந்து கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கினா போதும் என்றார் பரணி.
எப்படி தகவல் கிடைச்சது? ராஜதுரை கேட்டார். எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன், முதல்ல இப்ப புறப்படுறேன். பரணி, உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. நான் இப்ப தனியா தான் சார் போகணும். சொல்ல போனா என்னை அவங்க ஆட்கள் கவனிச்சுக்கிட்டே கூட இருக்கலாம். இப்ப நான் உள்ளே வந்தது வரை வெளியே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் வந்த வழியா போக விரும்பல. இந்த ஸ்டேஷனுக்குள்ளே பின்பக்கம் ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. காம்பவுண்ட் வாசலில் ஏறி குதிச்சா ஒரு காலி பிளாட், அதன் முடிவுல அடுத்த தெரு. அது போதும். நான் இங்க உங்க பாதுகாப்புல இருக்கிறதா அவன் தகவல் தருவான். அந்த நேரம் அவன் இடத்தை தேடி கண்டுபிடிச்சு ஊர்ஜிதம் பண்றேன். அப்படி என்கிட்ட இருந்து போன் வந்துட்டா நீங்க எந்த பரபரப்பும் கிளப்பாம கிளம்பி வாங்க என்றபடி பின்பக்கம் சென்றான். பரணி, ஒரு போலீஸ்காரன் மாதிரியே நல்லா யோசிக்கிறியே நீ என்றார் ராஜதுரை. சாரி சார், உங்க டிபார்ட்மெண்டோட என்னை சேர்க்காதீங்க. நான் அவ்வளவு மோசமெல்லாம் இல்ல என்று ஒரு பஞ்ச் வைத்தான். அதே வேகத்தில் சுவர் எட்டி குதித்தான். காடி பிளாட்டில் வேகமாக ஓடி தெருவில் வந்து கொண்டிருந்த ஆட்டோ ஒன்றை கை காட்டி நிறுத்தி ஏறிக்கொண்டான். சிவபிரகாசம் சொன்னதை மனதில் ஓடவிட்டான். தெற்கு கடலோரம் சவுக்குத்தோப்பு என்று நினைவுக்கு வர ஆட்டோவை பஸ் ஸ்டாண்டுக்கு விட சொன்னான். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட். திருச்செந்தூர் பஸ் தயாராக இருந்தது. அதில் ஏறிக்கொண்டு 200வது நிமிடம் 6 முகநேரி வந்தது. இறங்கிக் கொண்டான். அங்கே ஒரு ஆட்டோவை பிடித்தான். அவரிடம் கடற்கரை ஓரமாக போக வேண்டும் என்றான். கடற்கரை ஓரமா? எங்க சார்? ஆட்டோக்காரன் கேட்டான். சவுக்குத்தோப்பு இருக்கிற சர்ச்சுக்கு போகணும். சவுக்குத்தோப்புல சர்ச்சா? எந்த சவுக்குத்தோப்பு? கடற்கரை ஓரமாய் இருக்கிற சவுக்குத்தோப்புப்பா. அப்படி பார்த்தா ரொம்ப தூரம் போகணுமே. ஓ, அங்க எனக்கு சர்ச்சு முக்கியம். அது எனக்கு தெரியாது. நீ போய் பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது. சார், இங்க இருந்து எப்படி 7-8 கிலோமீட்டர் வரும். 500 ரூபாய் கொடுத்துருங்க. திருச்செந்தூருக்கு பஸ்ல 10-20 தாயா. பஸ்ஸும் ஆட்டோவும் ஒன்னா சார்? பெட்ரோல் என்ன விலை விக்குது? சரி, 1 லிட்டர் பெட்ரோலுக்கு உன் ஆட்டோ எவ்வளவு கிலோமீட்டர் தரும்? எதுக்கு சார் அதெல்லாம் சொல்லுயா? என்ன சார், ஒரு 30 கிலோமீட்டர் தரும். அதுக்கு பெட்ரோல் ஆகும். ஏன் சார் பேஜார் பண்றீங்க? வண்டி வாடகை, தேய்மானம், எனக்கு சம்பளம் இவ்வளவுன்னு இருக்கு. நீ எனக்கு எதையும் இலவசமா தராதே. எல்லாத்தையும் கணக்கு வச்சு கூட்டல் போடுவோம். மீட்டர் போட்டு ஓட்டினா பிரச்சனையே இல்ல. பேச்சோடு பேச்சாக ஆட்டோ ஓடியது. ஆட்டோக்காரர் முகம் இரண்டு போனது. சரி சரி, அழாத. நீ கேட்ட காசை தரேன். அதே சமயம் நீ எனக்கு கொஞ்சம் உதவி செய்யணும். என்ன சார்? நான் யாரோ இல்ல, இப்ப போலீஸ், அதை தெரிஞ்சுக்க. பரணி பேச்சில் சுருதி சேர்த்தான். ஐயோ சார், இதையே முதல்ல சொல்லல. எதை எப்ப சொல்லணுமோ அது அப்பதான் சொல்லணும். அதான் தெரியல. சரி சார், நான் என்ன உதவி செய்யணும்? சவுக்குத்தோப்புல ஒரு சர்ச் இருக்கு. அது இப்ப பாழஞ்சு கிடக்கு. சரியா அங்க போகணும். காயர் பட்டணத்துல நம்ம தோஸ்து ஒருவன் ஆட்டோ ஓட்டுறான். அவன் கிட்ட கேட்டா சொல்வான் சார். கேட்கட்டுமா? முதல்ல கேளு. ஆட்டோ டிரைவரும் கேட்க அந்த நபரும், எனக்கு தெரிஞ்சு பச்சைக்குப்பத்துக்கு அப்பால ஒரு சவுக்குத்தோப்பு, அததான் இப்படி இருந்து சர்ச்சு இருக்கு எனவும் ஆட்டோவும் அதை நோக்கி ஓடியது. சவுக்கு மரங்களில் காற்றின் உரசல், உய் உய் என்று சத்தம் வேறு. ஆனால் காட்டுக்குள் ஆளறவே இல்லை. தொலைவில் கடலின் விரிவு, அலைகளின் அட்டகாசம், கரையோரமாக கவிழ்ந்து கிடக்கும் உடைந்த படகுகள். ஆட்டோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றுவிட பரணி இறங்கி நடக்கத் தொடங்கினான். நீ இங்கேயே காத்திரு, அவசியப்பட்டா உன்னை கூப்பிடுவேன் என்று கூறிவிட்டு நடந்தான். தூரத்தில் உச்சந்தலையில் சிலுவையிடும் சர்ச் தெரிந்தது. முன்னால் ஒரு வேப்பமரம். பரணிக்கு சிவபிரகாசம் சொன்னது எல்லா தடயங்களும் பொருந்தி இருந்ததில் மகிழ்ச்சி. சர்ச்சுக்கு வெளியே ஒரு வேன் நின்று கொண்டு இருந்தது. அதற்கு மேல் நெருக்கமாக சென்று பார்க்க எச்சரிக்கை உணர்வு தடுத்தது. வேகமாய் திரும்பியவன் ஆட்டோக்காரனிடம் காதை கடித்தான். ஆட்டோக்காரன் முகத்தில் பீதி பரவியது. பயப்படாதே, நீ இதை சரியாக செய்துட்டா உனக்கு ரிவார்டு நிச்சயம். அதெல்லாம் பிசாத்து காசு சார். இந்த திருட்டு பசங்க என்ன குறு வச்சுட்டான், கதை அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி செய், எதுவும் ஆகாது. சரி சார், இப்ப டிஃபன் பொட்டலத்துக்கும் பிராந்தி பாட்டிலுக்கும் துட்டு வேணுமே, வா போய் வாங்கிட்டு வருவோம். நீ அதோட போய் அங்க இருக்கவங்க கிட்ட தயானன் கொடுத்து அனுப்பினான்னு மட்டும் சொல்லு. அப்படியே உள்ளே யாராவது கட்டி போட்டு இருக்காங்களான்னு பாரு. பார்த்துட்டு வந்துடு. சார், என்ன சுத்தல விட்டுறாது சார். தைரியமா சொன்ன செய்வியா? அடுத்த 10வது நிமிடம் அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு கேரி பேக்கில் டிஃபனும் 2 தண்ணீர் பாட்டிலுமாக அந்த சர்ச்சை நோக்கி நடக்கத் தொடங்கினான். பரணியும் ராஜதுரைக்கு போன் செய்தான். சார், தூத்துக்குடி தாண்டி 6 முகநேரி கிட்ட பச்சை குப்பம் பக்கத்துல இருக்கிற சவுக்குத்தோப்புக்குள்ள
ஒரு பாழடைந்த சர்ச்சில் தான் இப்ப குருவும் அந்த தயாளன் கோஷ்டியும் இருக்காங்க. அதை ஊர்ஜிதப்படுத்த ஒரு ஆட்டோ டிரைவரை அனுப்பி இருக்க. நீங்கள் புறப்பட்டு வந்தா சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் என்றான். பரணி, நிஜமாவா சொல்ற? அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியா? ஒரு 10 நிமிஷம் பொறுங்க, நான் உறுதி பண்ணிடுறேன். பரணி போன் பேசி முடிக்கவும் எதிரில் ஆட்டோ டிரைவர் ஓடி வரவும் சரியாக இருந்தது. நெருங்கி வந்தவன், சார், நீங்க சொன்னது ரொம்பவும் சரி. உள்ளே ஒருத்தரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. எல்லாரும் ஃபுல் தண்ணியில வேற இருக்காங்க. நான் குவார்டர் பாட்டில தயாளன் கொடுத்தாருன்னு கொடுக்கவும் ஒரே குஷி ஆயிட்டாங்க. இவங்கெல்லாம் யாரு சார் என்று ஒரே மூச்சில் கேட்டான். ஒரு சில மணி நேரத்தில் எல்லா உண்மைகளும் உனக்கு தெரிய வரும் என்றான் பரணி. அடுத்த நொடி ராஜதுரைக்கு தகவல் தந்து முடித்தான். அவன் இதய துடிப்பு பலமாக அடிக்கத் தொடங்கியது. திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அபாயவனம் தொடரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.